நேச்சுரல் லிமிடேஷனை பேஸ் பண்ணி இது உனக்கு கிடைக்காது, இது உனக்கு இல்ல, இது உனக்கு வராது அப்படின்னு பிசாசு சொல்ற எந்த காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளாது. ஐ ரெஃப்யூஸ் டு பிலீவ், ஐ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட். இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதுக்கு எதிர்த்து நிற்பேன். ஐ வில் புட் அ கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் இட். பிசாசு இப்படி சொல்றான்னா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். நான் கர்த்தர் என்னோடு இருக்கார், என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், எனக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் இதை ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை. நான் புதிய உடன்படிக்கை இருக்கிறேன், கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக இருக்கிறேன். அப்படி இருக்கிறதுனால எனக்கு நிச்சயம் நடக்கும். தேவரீர் சகலத்தின் செய்வதில் தடைபடாத யோபு சொன்ன மாதிரி தேவன் வைத்திருக்கிற நன்மையான எண்ணங்கள், பெரிய எண்ணங்கள், அதுதான் எனக்கு. அது எனக்கு கொடுத்துட்டார் ஏற்கனவே. பெரிய வாக்குத்தத்தங்கள் ஏற்கனவே எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்படி அருளப்பட்டு இருக்கிறதுனால அதை தான் நான் ஏற்றுக்கொள்வேன், அதை தான் விசுவாசிப்பேன். ஆகவே இதுக்கு எதிர்த்து நிற்கிறேன். கர்த்தருடைய செய்திகளை ஒருவன் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருப்பான் என்று சொன்னார். You meditate on what God has done in the past. அப்படி சொல்லிட்டே இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். எல்லா இன்சிடென்ட்லயும் ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகும் மைண்ட்ல. என்ன பேட்டர்னா, இட்ஸ் காட் who did it. கர்த்தர் தான் செய்தார், நான் செய்யல அப்படின்றது தெரியாது. யோசுவா காலேபு பாத்தீங்கன்னா அவங்க நிச்சயம் தியானிச்சிருக்காங்க. நான் அடிச்சு சொல்றேன், அவங்க திரும்ப திரும்ப இதை எடுத்து படிச்சாங்களா, அப்படி தியானிச்சாங்களா, இல்லைன்னா அந்த அற்புதங்களை நினைத்து பார்த்து தியானிச்சாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியல. எப்படி எக்ஸ்ட்ரா தான் தெரியாது. ஆனா யோசுவா தியானித்திருப்பான்னு நம்புகிறேன். ஏன்னா யோசுவாக்கு வந்து அந்த மோசே கூட இருந்தா நிச்சயம் படிச்சிருப்பான். ஜீசஸ் செஞ்ச மிரக்கிள்ஸ் தியானிக்கலாம், மத்தேயு மார்க் லூக்கா அற்புதங்களை எடுத்து தியானிக்கலாம். இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது we are keeping the memory alive. ஓகே, நம்ம சொல்லலாம் இல்லைங்க, நாங்க அந்த அற்புதம் நான் இல்லவே இல்லையே. 400 மகனை இயேசு இருக்கும்போது நான் எங்க இருந்தேன், லாசர் இருக்கும்போது நான் எங்க இருந்தேன். மாம்சத்தின்படி நம்ம அங்க போகவே முடியாது, நம்ம பிறக்கவே இல்லை. ஆனா ஆவியின்படி we can go travel into realms, we can travel into the time realms, we can travel in the spirit, so you can go and see the miracle in the spirit. You can do portal in that. இதான் போர்ட்டல். சிங்க கேபில தானியேல் இருந்ததை படிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அப்படியே உங்களை அந்த இடத்துக்கு எடுத்து போய் உங்களுக்கு காட்ட முடியும், எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. you will receive it. வெறும் நான் வந்து I'm not just talking about you seeing some visions. நான் விஷன் பார்த்தேன், அப்படியே நேர போனேன், இல்ல கர்த்தர் என்ன தூக்கிட்டு போனார் தூக்கத்துல, அந்த மாதிரி நடந்தால் நல்லதுதான், நடக்கலாம் இல்லைன்னு சொல்லல, அப்படிதான் நடக்கணும்னே சொல்லல. அப்படி நடந்திருந்தா எந்த ஃபெய்த் வருமோ அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் நீங்க தானியேல் பக்கத்துல ஒரு உங்களே சிங்க கேபில போட்டு நீங்களும் கேபில உட்காந்து சிங்கம் தொடாது நீங்க அனுபவிச்சிருந்தா எப்படி உங்களுக்கு விசுவாசம் பில்டா இருக்கும், அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா இவங்க 2 பேரும் நல்லா தியானிச்சனால நான் சொன்ன மாதிரி இவனுக்கு தெரிஞ்சது, சார் the fight is actually between God and that fellow, not us. We are in the corner, yes, but we are in the corner only. We are not in spotlight, we are not fighting. நாங்க அப்படியே கூடயே இருப்போமா, அப்படியே உட்கார்ந்து இருப்போமா, ஆனா பங்கு மட்டும் எங்களுக்கு வந்துடும். இதுதான் நம்முடைய கதை. ஓகே, நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பார்க்கிறோம். அப்ப அவர் என்னெல்லாம் செய்ய முடியும், என்ன நமக்கு செய்தார் மட்டுமல்ல என்னெல்லாம் செய்ய முடியும் பார்க்கிறோம். அப்ப அவருடைய வார்த்தைகள் தியானிக்கும் போது அதுதான் அவன் அப்படிதான் ஆரம்பிக்கிறான். தேவனோட வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகள் உள்ள போனோடனே உன்னதமானவரின் அறிவு இருக்கு அப்படின்னா, ஓ நான் இதோ ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா பிசாசு கான்ஸ்டன்ட் நீங்க ஒரு லூசர், உனக்கு யாருமே இல்லை, இதுதான் எல்லாரும் காமனா சொல்றது. இது ஒவ்வொரு சூழ்நிலை மூலமா வெவ்வேறு விதத்துல சொல்லுவான். ஆனா காமன் மெசேஜ் இதுதான். You are a loser, you have nothing, you have nobody, you are going to lose. உனக்கு யாரும் இல்லை, நீ கண்டிப்பா தோத்து போயிருவே, நீ ஜெயிக்க மாட்ட, உனக்கு யாருமே இல்லை. இந்த செய்தி சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு உன்னதமானவரோட அறிவு வருது. No, this is not like what it looks like. I have an almighty El Shaddai with me, who's standing with me, who's watching over me, and he has given this promise. I am standing based on that, I am walking based on that, I am walking towards those promises what he has given. அப்படியே அந்த உன்னதமான அளிக்கும் அறிவு வரும்போது கண் திறக்குது. எதுக்கு திறக்குதுன்னா 24:1 திறக்குது. 24:1 என்ன சொல்றது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே இந்த உன்னதமானது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தை நீர் அதிக பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறீர். அந்த அதிகம் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை வல்லமையா எங்களை நோக்கி புறப்படுவதற்குடைய நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, மாற்றங்கள் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் உண்மை அறிந்து கொள்கிற விதத்திலே மாற்றங்கள் உருவாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசும், வழி நடத்தும், ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அந்த இன்ஹெரிட்டன்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன் தொடர்ந்து. போன வாரம் இந்த ராட்சர்களை தாண்டி எப்படி அப்படின்றது போன மீட்டிங்ல நான் பேசினேன். அதுல தொடர்ச்சி அது ஒண்ணு பேசணும். அது எனக்கு நேற்று முடியல, டைம் இல்லை. அதனால அதை மட்டும் அது தொடர்ச்சியா நான் கொஞ்சம் பேச விரும்புறேன். அது
அதே தலைப்பிலே தொடர்ந்து பேச விரும்புகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தலைப்புல கொஞ்சம் பேசிட்டு அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட்ல போவேன். ராட்சதர்கள் அப்படின்றது இப்ப வந்து நான் அன்னைக்கு வந்து விசுவாசிக்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சரியா? நம்ம வந்து கர்த்தரை விசுவாசிக்கணும். 3 பாயிண்ட் சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா நான் சொன்ன 3 பாயிண்ட்? கவனிச்சீங்களா? திரும்ப பாத்தீங்களா யாராவது? 3 ஸ்டெப்ஸ் அப்படின்னு பேசுறேன். நெகட்டிவா பேசக்கூடாது. அதாவது நெகட்டிவா கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது. கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப 2வது பாயிண்ட், நீங்க எப்படி இருந்தாலும் ஹார்ட்ல உங்களுக்கு நம்ப முடியலன்னா கூட நீங்க உங்களுக்கு ஃபெய்த் இருக்கு. அவன் ஏமாத்துவான். அதனால உங்களுக்கு ஃபெய்த் இருக்கு அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ண முன்னாடி வேர்டுக்குள்ள கட்டாயமா போகணும். அதாவது நான் என்ன சொன்னேன்னா 2வது பாயிண்ட் வந்து இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும். என்ன சொன்னேன்னா, அதாவது உங்க மைண்ட்ல டவுட் வருதுன்றதுனாலயே நீங்க வந்து ஃபெய்த் இல்லைன்னு நினைச்சுக்க கூடாதுன்னு சொன்னேன். மைண்ட்ல எல்லா விதமான டவுட்டும் வரும். அது வருதுனாலே நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா ஃபெய்த் இல்ல போல நமக்கு. அவன் அதுக்காக தான் டவுட்டை கொண்டு வரான். மெயினா எது கொண்டு வரான் அப்படின்னு சொன்னா, அப்பனா ஃபெய்த் இல்லைன்னா என்ன நீங்க நினைப்பீங்கன்னா, அப்ப இவ்வளவு நாள் நான் பைபிள் படிச்சது, நான் ஜெபிச்சதெல்லாம் ஒர்க் ஆகல போல. அப்ப நான் பண்றதே தப்புன்னு நீங்க டிஸ்கரேஜ் ஆகி வேற ஏதாவது பண்ணணுமான்னு தேட ஆரம்பிப்பீங்க. செய்யறத செய்ய மாட்டீங்க. அதுக்காக தான் அவன் அந்த டவுட் கொண்டு வரான்னு சொன்னேன். 3வது பாயிண்ட் என்ன சொன்னா, நோ மேட்டர் வாட், கோ டு த வேர்ட் அண்ட் ஸ்டே அண்ட் கெட் ஸ்டக் டு த வேர்ட் அப்படின்னு சொன்னேன். சரி, ஸோ இது 3 சொன்னேன். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் மாறவே மாறாத பிரின்சிபல்ஸ். ஸோ எவ்வளவு நாள் ஆனாலும் 20 வருஷம் கழிச்சுனாலும் நம்ம பேசணும்னா, இந்த டாபிக் பேசணும்னா இந்த 3 பிரின்சிபல்ஸ் கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஏன்னா இது ஃபவுண்டேஷன். பைபிள்ல வந்து இது மாறாததா இருக்கு, அசையாததா இருக்கு. யாரெல்லாம் இந்த பிரின்சிபல்ஸ் நின்னாங்களோ அவங்க எல்லாம் ஜெயத்தை பெற்றுக் கொண்டாங்க. இப்போ யோசேப்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு வந்து சோதனைனாலும் சோதனை, அப்படிப்பட்ட சோதனை. ஒன் ஆஃப்டர் தி அதர் அது பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு சோதனை. ஆனா வந்து அவன் வந்து தொடர்ந்து நிற்கிறான், விசுவாசத்துல நிற்கிறான். அதனுடைய பலனை அவன் பெற்றுக் கொடுக்கிறான். ஸோ ஆகவே நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்காங்க பைபிள்ல. ஸோ ரைட், இப்போ வந்து நான் அதோட தொடர்ச்சியா இல்லைன்னா அதோட சைட்ல பேச வேண்டிய ஒண்ணு அதையும் நான் பேசுறேன். இப்ப இந்த ராட்சதர்கள், ஓகேயா, ராட்சதர்கள் ஒண்ணு, அப்புறம் அந்த ராட்சதர்களை பார்த்துட்டு வருகிற எண்ணங்கள், சரியா, இந்த எண்ணங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் விசுவாசம். இது 3 பத்தி கொஞ்சம் லைட்டா பேசுறேன். என்னன்னா நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம நான் இப்ப சொன்ன இந்த 3 பாயிண்ட வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்க. ஏற்றுக்கொள்றதுனால இந்த கால் வந்திருக்கீங்க. நான் சொல்றது ஏற்றுக்கொள்ள, நீங்க தப்பா பேசுறேன்னு நீங்க வந்திருக்க மாட்டீங்க. வந்திருக்கீங்க. இப்ப ஏற்றுக்கொண்டீங்க எல்லாருமே நான் சொன்னத, சரியா? ஆனா அது ஏற்றுக்கொண்டது வந்து உங்க இருதயத்துல அப்ளை ஆகணும். So your heart aligning with what you want to believe. Okay, that's very important. Your heart aligning with what you want to believe. சரியா? இப்ப நீங்க வந்து தீர்மானம் எடுக்கிறீங்க. என்ன தீர்மானம்? நான் அந்த 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதையே சொல்றேன். நான் நெகட்டிவ் பேச மாட்டேன். நான் வந்து விசுவாசத்தோட பேச போறது இல்லை, எவ்வளவுதான் மோசமா தோணும். அப்ப இது வந்து ஒரு தீர்மானம், நீங்க எடுத்துக்க தீர்மானம். ஆனா என்ன நடக்கணும்னா உங்களுக்கு இருதயம் இதோட என்ன ஆகணும்? அலைன் ஆகணும். சரியா? அலைன் ஆனாதான் அதை நீங்க செய்ய முடியும். தீர்மானம் எடுத்துட்டீங்க, கரெக்ட். ஆனா தீர்மானத்தை செய்யணும்ல. நிறைய பேர் தீர்மானம் எடுத்துடுறாங்க, கரெக்டா எடுத்துடுறாங்க. ஆமா இப்படிதான் இருக்கணும், விசுவாசிக்கணும் அப்படின்னு எடுத்துடுறாங்க. ஆனா எடுத்த பிறகு அதை அவங்களால அலைன்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. ஏன் கொண்டு வர முடியலன்னா இருதயம் இன்னும் சரியாகாம இருக்கு. இருதயம் அப்படியே இருக்கு. புரியுதா? இருதயத்துல விசுவாசமும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல இந்த ஒரு சிம்பிள் டிசிஷன், க்ளோஸ் யுவர் மவுத் அப்படின்றத செய்ய முடியல. சில நேரத்துல அப்படியே டென்ஷன்ல என்ன பண்ணிடுறோம், பேசுறோம். ஏன் பேசுறோம் அப்படின்னா ஹார்ட் இன்னும் அலைன் ஆகல. சரியா? யுவர் மவுத் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் சம்திங், பட் யுவர் ஹார்ட் இஸ் நாட் இன் அலைன்மெண்ட் வித் தட். ஹவு டு யூ டு தட்? எப்படி அந்த அலைன்மெண்ட் கொண்டு வருது அப்படின்னா, அதுக்கு தான் நான் சொன்ன 3வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், கர்த்தருடைய வார்த்தை. சில பேர் சொல்லலாம் எனக்கு பைபிள் படிக்கவே முடியலங்க அப்படின்னா, அப்பதான் நீங்க என்ன பண்ணணும்னா வந்து உங்களுடைய இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் கேட்கணும். ஸோ அதெல்லாம் சம்டைம்ஸ் என்ன பண்ணிவிடும்னா கட் பண்ணிவிடும். அந்த ஒரு சில ஆத்மா வந்து சில கட்டுல இருக்கும். ஆத்மான்னு சொல்லும்போது உங்களோட மைண்டு, பேட்டர்ன்ஸு, ஹேபிட்ஸு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும். ட்ரூத் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ரெவலேஷன்லாம் இருக்கு. ஆனா அந்த சில சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து நம்மளை வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வராமல் தடுத்துட்டு இருக்கோம். டக்குன்னு டு லூஸ் ஹோப், டக்குன்னு ஒரு நம்பிக்கையிலேருந்து டக்குன்னு ஒரு மாதிரி இதாகி நம்ம வந்து
நம்பிக்கையை இழந்து போற மாதிரி காரியங்கள் வந்து டக்குன்னு நடக்குது அப்படின்னா ஏன் நடக்குது அப்படின்னா ஹார்ட் இன்னும் ட்ரூத்தோட அலைன் ஆகலன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையோட ஹார்ட் வந்து இன்னும் அலைன் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை உதவி செய்யுது. ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது, மெடிடேட் பண்ணுவது, அதிக நேரம் செலவிடுவது. ஏன்னா அது உங்களை கர்த்தருடைய அந்த லைன்ல, வார்த்தை லைன்ல உங்க இருதயத்தை கொண்டு வர்றது கர்த்தருடைய வார்த்தையே உதவி செய்யுது. அதாவது வார்த்தையோட மேன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் என்ன காரியன்றதையும் சொல்லுது. அது ப்ராமிஸையும் அதான் கொடுக்குது. அந்த ப்ராமிஸோட நம்ம அலைன் பண்றதுக்கான பலனையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறது. ஓகே, நான் சொல்றது புரியுதா? ப்ராமிஸை ஃபர்ஸ்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ராமிஸோட நம்ம அலைன் பண்ணி அதை விசுவாசித்து அதை செயல்படுவதற்கான பலனையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறது. இப்ப கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார்னு வசனம் படிக்கிறோம், சங்கீதம் 23. அது நீங்க படிச்சீங்கன்னா, அப்ப கர்த்தரை மேய்ப்பரா அனுபவிக்கிறது எப்படி? ஓகே, போட்டிருக்கு, படிச்சுட்டேன். அப்ப எப்படி நான் அனுபவிக்கிறதுனா, அந்த அனுபவிக்கிறதுக்கான தேவையான காரியங்களை எப்படி நீங்க அலைன் பண்ணணும், என்ன செய்யணும், எந்த சிந்தனைகள் நீங்க இடம் கொடுக்கணும், எப்படி நீங்க விசுவாசத்துல நிக்கணும், என்ன கிரியைகள் செய்யணும், இது எல்லாத்தையுமே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்குது. அதே செஞ்சு கொடுக்குது எல்லாமே. அதனாலதான் வந்து நான் ரொம்ப ரொம்ப வார்ன் பண்றது என்னன்னா, எக்காரது கொண்டும் பைபிளை விட்டு தூரமா போகிற டீச்சிங் எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. அது கூட போகாதீங்க. அது உங்களை ஆபத்தில் உபத்திரத்தில் கொண்டு வந்து விட்டுரும். சரியா? தேவையில்லாத உபத்திரத்தை விட்டுரும். ஏன்னா உங்களுக்கு புரியாம கூட பைபிள் படிச்சா கூட பெனிஃபிட் இருக்கு ஆக்சுவலா. புரியல எனக்கு அப்படின்னா கூட நீங்க படிச்சாலும் கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கு. சரியா? ஓகே. சோ ராட்சதர்கள் சொன்னேன், இப்ப ராட்சதர்கள் இருக்காங்க. அப்ப அந்த ராட்சதர்கள் இருக்காங்க, அவங்களை மேற்கொள்ள முடியாதுன்ற எண்ணம், அது இருதயம் அப்படி நம்புது. அந்த எண்ணத்தை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை வச்சுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். கர்த்தருடைய வார்த்தை தான் அதை வந்து இறங்கி கொண்டு வர வைக்கிறது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது. இந்த அலைன்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வருது. இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு நான் சொல்ல முடியல, அதனால அதை மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். சரி, ஓகே. இன்னொரு பகுதிக்குள்ள போகலாம். இதோட தொடர்ச்சியை தான் பேசுறேன். இன்ஹெரிட்டன்ஸோடைய அந்த தொடர்ச்சி தான். என்னாகும் 24 அதிகாரம் 15-16. அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரன் பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. 15-16. இதை நான் ஏதோ மெசேஜ்ல பேசும்போது குறுக்க பேசியிருக்கேன். இந்த உன்னதமானவர் மெசேஜ் இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இதை இன்னைக்கு நான் டீட்டெயில்டா போக விரும்புறேன். என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா, போன மெசேஜ் பார்த்தோம்ல, அந்த 10 பேர் போனாங்க. சரியா? 12 பேர் போனாங்க உள்ள. அந்த 10 பேர் ஒரு காரியத்தை பார்த்தாங்க. என்னத்தை பார்த்தான் அப்படின்னா, அவன் வந்து ராட்சசனை பார்த்தான், அரணிப்பான பட்டணங்களை பார்த்தான், அது எப்படி தாழ்பால் போட்டதா இருக்கு, அது எப்படி அதுல என்னெல்லாம் அதுல பிரச்சனை இருக்கு, ஏன் அதை சுதந்திரிக்கவே முடியாது, ஏன் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத ஃபுல்லா அவன் பார்த்தான். பார்த்துட்டு வந்து நல்லதையும் பார்த்தான். பாலும் தேன் ஓடுதுன்னா, திராட்சை குளம் நல்லா பெருசா இருக்குன்னா, உண்மையாக நல்ல தேசம் தான், கெட்ட தேசம் தான் இல்லைன்னா அதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு செகண்ட் சொல்லிட்டான். என்ன சொன்னான்? ஆனாலும் அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அந்த மதில்கள் அரணிப்பானதா இருக்கு. அவங்க ரொம்ப பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க சார். அவங்க வந்து ரொம்ப வருஷங்களுக்கு வந்து நல்லா நீட்டா இருக்கணும்னு திட்டம் போட்டு கட்டியிருக்காங்க. யாரும் அவங்கள ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க பண்ணியிருக்காங்க சார். எல்லாம் பேஸ் எல்லாம் கவர்ட், ரொம்ப கிளியரா இருக்காங்க எல்லாத்துலயும். அவனுங்கெல்லாம் கிட்டக்கே நெருங்க முடியாது. நம்ம இப்படி பேசிட்டு இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படிதான் பேசுறாங்க. அதெல்லாம் முடியாது பிரதர், அதெல்லாம் போக முடியாது, அவசியம் முடியாது. ஏன் எல்லாரும் பரலோகத்துக்கு போறத பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் நிறைய யோசிச்சு பார்த்துருக்கேன், ஏன் அதெல்லாம் பண்றாங்கன்னு. அது அவங்களுக்கே தெரியல, ஆனா அதான் பண்றாங்க. ஏன் பரலோகம் போறது, இல்ல நித்திய ஜீவன், வரப்போற வாழ்வு, அதை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. சுவிசேஷத்தின் ஆரம்பமாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்க முடியுன்றதை மட்டும் பேசி அதோட முடிச்சுட்டு வேற எதுக்குள்ள போகாம இருக்காங்க. ஏன் அப்படி நிக்கிறாங்க தெரியுமா? அங்கெல்லாம் வந்து பரலோகத்தை சத்துரு இருக்கா, ராட்சசன் இருக்கானா? இல்ல. அது இப்ப ஹெல்த் ப்ராப்ளம் ஜோம்னா ராட்சசன் வருவானா இல்லையா? வரும், மைண்ட்ல வரும், தாட்ஸ் வரும். ஐயோ எப்படி நடக்கும்னு வரும். எடுத்தோன்னே ஜெபம் போது வரதான் செய்யும். அவங்களுக்கு இது பிடிக்கல. இது ஜெபம் ஒரே ஜெபம் ஒரு தடையா இருக்குது. அதே பாருங்க, அப்படியே பரலோகத்தை அப்படியே பார்த்து ஆராதிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்போம் அப்படின்னா நமக்கு வந்து அது பரலோகம் போறது நினைச்சிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா? இயேசு எப்பொழுது வருவார், ஐயோ ஆண்டவர் சீக்கிரம் வர, எனக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படியே பாடிட்டு இருந்தா அது இப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா? அதனாலதான் வந்து அப்படி இருக்காங்க.
அது அவங்களே மறந்து போச்சு. அதாவது சில பழக்கங்களை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகி பல வருஷங்களா செஞ்சு அப்படியே மறந்து போச்சு. அதாவது இதெல்லாம் பத்தி யோசித்து பார்த்தா மைண்ட்ல ஒரு 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 டப்பா டான்ஸ் ஆடுதா, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுதா, எப்படி நடக்கும், வாக்குத்தத்தம் இருக்குங்க, எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்தோடனே ஒரு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது பார்த்தீங்களா. வாய்ப்பே இல்லை. ஒரு தடவை இந்த ராஜா சொல்றான், ஒரு அம்மா சொல்லுது, பஞ்சத்துல ராஜாவே என்ன ரட்சி, நான் களஞ்சியத்துல இருந்தா ஆலையில தான் கேட்கிறேன், எங்க இருந்து அவனை ரட்சிப்பேன், எனக்கே ஒண்ணும் இல்லைன்றான், நானே சாப்பிட ஒண்ணும் இல்லாம உட்காருக்கேன், நியாயங்கிறது உனக்கு கொடுப்பேன்றான். ராஜாவே நிலைமை அப்படி. அந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவம் இருக்காங்க, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி பண்ண முடியும், நிறைய விசுவாசிகள் அப்படி இருக்காங்க. சோ அதனாலதான் வந்து இந்த 10 பேர் மாதிரிதான் நிறைய பேர் இருக்காங்க. நானும் முதல்ல பைபிள் படிக்கும்போது இந்த 10 பேர் பத்தி படிக்கும்போது எனக்கு அவங்க பக்கம் தான் சிம்பத்தி இருந்துச்சு. நியாயமா தானே சொல்றான், அவன் ஜோன் தப்பாவா சொல்றான், அந்த லெவல இதுல இருந்தோம். ஓகே. சோ ஆனா இந்த யோசுவா காளையை மட்டும் வேற மாதிரி பேசுறாங்க. சரியா, அவங்க ஏதோ பைத்தியம் மாதிரி தெரியுது ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது, என்னடா அவன் இப்படி பேசுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த 10 பேர் ஏன் இப்படி சொன்னாங்க, அந்த 2 பேர் ஏன் இப்படி சொன்னாங்க, சரியா, அதை வந்து ஏன் அவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்கு இப்ப ஏற்கனவே கொஞ்சம் சொல்லிட்டுலாம் இருக்கேன். இன்னைக்கு அதோட இன்னொரு ஒரு டைமென்ஷன் தான் பேச போறேன். இப்ப நம்ம பார்த்த டைமென்ஷன் தான், இதை படிச்ச வசனங்கள் வச்சு சில காரியங்கள் அவங்களோட பேச போறேன். என்னன்னா மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 10 பேர் வந்து நல்லா கவனிக்க, நான் சொல்றது ரொம்ப முக்கியம். அந்த 10 பேர் வந்து இந்த 12 பேரும் சில காரியங்களை பார்த்தாங்க காமனா. ஓகே, காமனா 12 பேரும் பார்த்தது. எகிப்தில் நடந்த அற்புதங்கள் 12 பேரும் பார்த்தாங்களா? பார்த்தாங்க. இந்த கானான் இந்த எபிசோடை விட்டுருங்க, இப்ப போய் பார்த்துட்டு வந்தது ராட்சசன் இந்த மேட்டர் அப்படி விட்டுருங்க, அது ஒரு சைட்ல இருக்கட்டும். அவங்க இவ்வளவு நாள் பார்த்து வந்து சொல்றேன், எகிப்துல அற்புத அடையாளங்கள் பார்த்தாங்களா? பார்த்தாங்க. எகிப்துல கர்த்தர் தலைச்சன்களை சங்கரிச்சதை பார்த்தாங்களா? பார்த்தாங்க. கர்த்தர் விடுதலை ஆக்கினதை பார்த்தாங்களா? பார்த்தாங்க. அப்புறம் செங்கடல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களா? அங்க சத்துரு ஏற்றுனதை பார்த்தாங்க, வந்தான். அப்போ கர்த்தர் விடுதலை ஆக்கினதை பார்த்தாங்களா? பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் எல்லாம் 3 நாள் நடந்து போனாங்க. அப்புறம் கர்த்தர் தண்ணீர் அற்புதமா கொடுத்தாரு, பார்த்தாங்களா? பார்த்தாங்க. மன்னா வானது வந்ததை பார்த்தாங்களா? பார்த்தாங்க. காடையை சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. சோ இதெல்லாம் அற்புதமா நடந்தது. அற்புதம் ஆஃப்டர் அற்புதம் ஆஃப்டர் அற்புதம் நடந்துட்டே இருக்கு அவங்களுக்கு. இத்தனை அற்புதம் அவங்களை பார்த்தாங்க. இதுல 12 பேருமே பார்த்தது. ஓகே. ஆனா இந்த 10 பேர் என்னன்னா, அந்த கர்த்தர் செய்த அற்புதங்கள், கர்த்தர் செய்த அடையாளங்கள், ஓகே, இத வச்சு அவங்க அது அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இன்சிடென்டா ஸ்லிப் ஆகி போயிடுச்சு அவங்க மைண்ட்ல இருந்து. புரியுதா? ஒரு பார்ட் ஆஃப் த இன்சிடென்ட், பார்ட் ஆஃப் த லைஃப். ஆமா அன்னைக்கு நடந்துச்சு, அங்க போனோம், அங்க ஆமா நடந்த மாதிரி பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு லைட்டான இன்சிடென்ட் அது போயிருச்சு. ஓகே. இதோட இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த 12 பேருக்குமே வந்து வாக்குத்தத்தங்களை பத்தி தெரியும், கர்த்தர் என்ன பேசியிருக்கான்னு தெரியும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு மூலமா பேசுனதை சந்ததி சந்ததியா அவங்க சொல்லிட்டு தான் வர்றாங்க, அது தெரிஞ்சிருக்கும். அது தவிர மோசே வந்து பேசணும், வாக்குத்தத்தமும் தெரியும். சோ வாக்குத்தத்தத்தையும் கேட்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய செயல்களையும் பார்த்திருக்காங்க. அதாவது இந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் பார்க்கல, இது கானான இன்னும் பார்க்கல, ரைட், ஆனால் கானான் நிறைவேறுதல் இன்னும் பார்க்கல. ஆனா வாக்கு தத்தங்கள் கானானை பத்தி கேட்டிருக்காங்க. அதை தவிர வேறு சில, நான் இதை எப்படி சொல்றேன்னா, வனாந்தரத்தின் அடையாளங்களை கண்டார்கள். ஓகே, கானானின் அடையாளங்களை பார்க்கல, எதை பார்த்தாங்க? வனாந்தரத்தின் அடையாளங்களை பார்த்தார்கள். 12 பேரும் பார்த்தாங்க. ஆனா இந்த 10 பேர் மட்டும் என்னன்னா, அந்த அடையாளங்களை பார்த்தாங்களே தவிர அது அவங்களுக்குள்ள ஸ்டிக் ஆகல, ஒட்டிக்கல. புரியுதா? ஸ்டிக் ஆகிறதுனா என்னது? சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, 30 வருஷத்துக்கு முன்னாடி பிரதர், கல்யாணம் ஆன புதுசுல இந்த ஆள் என்ன பண்ணாரு நான் மறக்கவே மாட்டேன் பிரதர். என்ன இருக்கு? ஸ்டிக்கா இருக்கு. 7 வயசுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் மறக்கவே மாட்டேன். என்ன இருக்கு? ஸ்டிக்கா இருக்கு. ஆனா கர்த்தர் செஞ்ச அற்புதம் என்ன ஆயிடுச்சு? ஒட்டல, காணா போச்சு. காத்தோட வந்து அப்படியே. இப்ப என் பையனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பேசுறான், பேசல, கொஞ்சம் ரிப்ளை பண்றான். ரொம்ப நெருக்கி ஏதாவது கேட்டீங்கன்னா, இப்ப எங்க வீட்டுல வந்துட்டு இங்க வந்துட்டு புலி எங்க இருக்கு இருப்பான்லாம் கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? அந்த மாதிரி நாங்க கேட்டோம்னா இப்படின்றான். அதுதான் அவனுக்கு ஆளை விடுங்கன்றவன், தெரியலன்றான். ரொம்ப இந்த மாதிரி டஃப்பான கொஸ்டின் எல்லாம் கேட்டோம்னா எது மற்றதெல்லாம் ஏதோ முடிஞ்சுன்னு சொல்லுவான். பட் இது மாதிரி டஃப் கொஸ்டின் கேட்டா தெரியாது, தெரியவே தெரியாது அப்படின்றான். அந்த மாதிரி அது மாதிரி என்ன ஆயிருதுன்னா, அற்புத அடையாளங்கள்லாம் தெரியவே தெரியாத மாதிரி ஆயிருது, காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. நடந்துச்சு. அந்த மூமெண்ட்ல வந்து எப்படி இந்த ஜனங்கள் ஆடி பாடினாங்கன்னா பாக்குறோம். செங்கடல்ல எகிப்தியரை கவிழ்த்து போட்டனே 15 அதுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. மகிமை வெற்றி சிறந்தார், குதிரை வீரரையும் கடல்ல தள்ளினார்னா ஒண்ணு செலிப்ரேஷன் நடக்குது, சாட்சி எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஓகே, அது காணானா? அது காணான் இல்ல, ஆனா அது ஒரு அற்புதமா? அது அற்புதம்.
That's evidently the power of God at work. ஓகே, ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தாங்க, அது அவங்களுக்குள்ள ஸ்டிக் ஆகல, ஒட்டிக்கவே இல்லை. ஓகே, ஒட்டிக்கலாம் எப்படி இருக்கும் நான் சொல்றேன். நமக்குள்ள என்ன தாட்ஸ் நம்ம என்டர்டைன் பண்ணுவோம், எந்த தாட்ஸ்க்கு இடம் கொடுப்போம்னா, ஒட்டிக்கலாம் நம்ம சொல்லுவோம், இல்லைங்க கர்த்தர் அது செய்தாரு, இது செய்வாரா தெரியலையே, இது நடக்குமா, இது நிச்சயம் நடக்குமா, உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம அந்த சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம், என்ன ஆகல. சரி, இந்த சிந்தனை பிசாசு போட மாட்டான் சொல்ல, கண்டிப்பா போடுவான். யோசுவா காலேபுக்கும் மைண்ட்ல போட்டுருப்பான், எகிப்தியன் வேற, அவன் ஒல்லியா இருக்கான், அவன் ஓகே, அவனை ஏதோ கடல்ல அப்படியே தள்ளி விட்டாரு, இவன் அப்போ சொல்லியிருப்பான், இங்க கடலே இல்லையே எப்படி தள்ளுவான், இந்த மாதிரிதான் சொல்லுவான். எங்க போய் கொள்ளுவாரு, எப்படி கொள்ளுவாரு. சரி, இது ஸ்டிக் ஆகலாம் என்ன நடக்க ஆரம்பிக்கிறோம், நாளடைவில் நீங்க வந்து நிறைய அற்புதங்களை வந்து ஒண்ணு அதை மறந்துடுவீங்க, இல்லைன்னா என்ன பண்ணிருவீங்கன்னா உங்களே அறியாம அதை ட்ரிவியலைஸ் பண்ணி வச்சிருவீங்க. அது ஏன் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் அந்த டைம் இருந்துச்சு, அதனால நடந்துச்சு. சரி, ஃபேக்டர்ஸை ஞாபகத்துக்கு கர்த்தரை மறந்து போயிடுறோம். சரியா, இது வந்து ஒரு டிசப்ஷன், ஒரு மிகப்பெரிய பிசாசின் வஞ்சகம். ஸோ இதுதான் அந்த 10 பேர் ஹார்ட்ல இப்படி ஒர்க் ஆயிடுச்சு. ஒர்க் ஆகி அவனுக்கு வந்து டெய்லி அற்புதத்தை பார்த்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் அவன் என்னைக்கு இஸ்ரேல் பாளையத்துலேருந்து கிளம்பி போனான், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்ன ஜனவரி 15, ஜனவரி 20 போனானுங்கன்னு வச்சுப்போம். ஜனவரி 20 போனான்னா 20 போய் பார்த்துட்டு வந்திருக்கானுங்க, 40 நாள் போனாங்களாம். ஸோ 20 முன்னாடி அவன் கிளம்பிட்டு சுற்றி முற்றி வரான். அந்த 20 கிளம்புனப்ப கூட அவன் என்னத்தை சாப்பிட்டு தான் போனான், மண்ணாவை சாப்பிட்டு தான் போனான். மண்ணா யாருக்காவது எங்கேயாவது நடந்தது உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் நடந்தது இல்லை. எந்த ஜனங்களும் அந்த நாட்கள் வந்து சொன்னதில்லை, எங்களுக்கு வானத்துலேருந்து அப்போ வந்துச்சு நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னதில்லை. ஆனால் இவங்க சாப்பிட்டாங்க. தூதர்களின் அப்பத்தை சாப்பிட்டாங்கன்னா அப்போ சூப்பர் நேச்சுரல் தூதர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. தூதர்கள் இருக்காங்க, அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ தூதர்கள் எதுவும் சும்மா உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு உதவி செய்யதான் இருக்காங்க. பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து டான்ஜிபிள் சயின்ஸ் அந்த கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணல, அதெல்லாம் நான் முன்னாடி நினைச்சிருக்கேன், ஆண்டவரே அந்த மாதிரிலாம் நடந்தா நாங்க விசுவாசிச்சிருப்போம், ஆண்டவரே எங்களுக்கு அந்த மாதிரிலாம் நடக்கல, நாங்க எங்க அக்கினி ஸ்தம்பம் போகுது அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, உனக்கு அக்கினி ஸ்தம்பம் போல, கண் முன்னாடி போல, அதுக்கு ஈக்குவலண்டா நிறைய நடந்திருக்கு, யோசிச்சு பாரு அப்படின்னாரு. Inexplicable miracles have happened. It may be small, it may not be what God has promised, but nevertheless it's still a miracle. It's still a wonder, it's still a sign. So இந்த ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து நான் இந்த ஒர்ஷிப் டைம்ல பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சாம் சல்தரையும் சொல்லுவாரு, ஜீவனும் சொல்றாரு, 2 பேரும் சொல்லுவாங்க, எண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க. நீங்க ஒர்ஷிப்லாம் குடிச்சீங்கன்னா இந்த வேர்டு கண்டிப்பா வரும், எண்ணி பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும் சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப அழகான வேர்டு, எண்ணி பார்க்க வேண்டும். அப்படின்னா என்னத்தை எண்ணி பார்க்கறதுனா, கர்த்தர் என்ன செய்தார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படின்னா எண்ணி பார்க்கறது நினைத்து பார்ப்பது, அதை கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை உட்காந்து யோசிப்பது, தியானிப்பது, கர்த்தர் என்ன செய்தார் என்பதை யோசித்து பார்ப்பது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. எப்ப அப்படின்னா, ஏன் அப்படின்னா இந்த எண்ணி பார்க்கறது நமக்கு பழக்கம் இல்லை. நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த எண்ணி பார்க்கறது அப்படின்னா ஒரு கடந்த காலத்துக்குள்ள போய் அதை உட்காந்து யோசிச்சு பார்த்து அந்த செரிஷ் த மோமெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த செரிஷ் த மோமெண்ட் அந்த மாதிரி பண்றதுன்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், நமக்கு நேச்சுரலாவே அந்த எபிலிட்டி இருக்கு. Then how do you explain worry? See, not all worry is about that's happening right now. No, many worry is about what happened in the past, and அது நடந்தது, அது உங்க மைண்ட் அப்படியே பதிஞ்சிச்சு, அதனால அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரிதான் பழைய நாட்களை நினைத்து கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை நினைத்து அதை செரிஷ் பண்றது என்பது நமக்கு இயல்பாக செய்யக்கூடிய ஒன்று. ஆனா கர்த்தருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை பத்தி மட்டும் செய்ய விடாதபடி பிசாசு வேலை பார்க்கறான். நமக்கு ஜென்ரலாவே சிலது மறந்து போகணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த காரியங்களை குறிப்பாய் மறக்க அடிக்க பிசாசு வேலை செய்கிறான். ஏன் உங்களுக்கு அதெல்லாம் மறந்துட்டு நீங்க திரும்ப திரும்ப வந்து சில பேருக்கு அதான் சங்கீதம் 103 வருதுல, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முன்னாடிலாம் எங்க சர்ச்சில் வந்து மதுரையில சர்ச்சில் ஒரு சர்ச் போயிட்டு இருந்தாங்களா, வந்து பாத்தீங்கன்னா எல்லா சர்வீஸ் முடிஞ்சா ஒரு பாட்டு போடுவாங்க, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு பாட்டு பாடிதான் சபையை ஆராதனை முடிப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மறவாதேன்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஏன் மறவாதேனா, நல்லா கவனிங்க, நான் சொல்ற லைன் ரொம்ப முக்கியம். வனாந்திரத்திலே நடக்கிற அற்புதங்கள் கானானுக்குள் போவதற்கான விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. வனாந்திரத்திலே நடக்கிற அற்புதங்கள்
கானானுக்குள்ள போறதுக்கு விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. சரி, நான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன் அற்புதங்கள் விசுவாசம் ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னு. சரி, அது எந்த விதத்துல கரெக்ட்னா, அற்புதங்கள் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனால் அற்புதங்களை தியானித்தால், அதை நினைத்து துதித்தால், அதை நம்ம மைண்ட்ல வந்து அப்பப்போ அதுக்கு நினைத்து பார்த்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தால், ஓகே, அது விசுவாசத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்க நீங்க கர்த்தரை துதிக்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து காணக்கூடிய உலகத்துல இருந்து காணக்கூடாத உலகத்துக்குள்ள நுழைறீங்க. அதாவது மாம்சத்துல இருந்து ஆவிக்குள்ள பிரவேசிக்கிறீங்க. ஆவிக்குள்ள பிரவேசிச்சாலே அது விசுவாச மண்டலம் தான். Their faith is in large supply, abundant supply. In the spirit realm, faith is in abundant supply. Natural realm, faith irukadu. Spirit realm, so much faith is available. So when you praise God from the bottom of your heart, when you really think about it and thank and praise God, you will enter into இந்த realm and அந்த realm enter ஆவீங்க. நான் நினைக்கிறேன் உறுதியா யோசுவும் காலேபும் அதை இந்த கர்த்தருடைய அற்புத அடையாளங்களை விவரித்து தியானித்துட்டே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தேவராலும் பாராக்கும் பாட்டு பாடுறாங்க. பாடும்போது அவங்க சொல்றாங்க, கர்த்தர் தம்முடைய கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களை குறித்து அவங்க தியானித்து பாடுவேன்றாங்க. கர்த்தர் செய்த நீதி நியாயங்களை குறித்து நான் என்ன பண்ணுவேன், தியானிச்சு பாடுவேன். சோ பிசாசு வந்து நிறைய நேரம் என்ன பண்ணிடுறான்னா, உங்களுக்கு சில காரியம் இன்னும் நடக்கல, இன்னும் காத்துட்டு இருக்கீங்க, ஓகே, அப்ப முன்னாடி நடந்த எல்லாத்தையும் மறக்க வச்சிடறான். அது சுத்தமா ஞாபகத்திலே நிறைய பேருக்கு. சரி, நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன், கடந்த காலம் நடந்தது நினைச்சு ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் அதுலயே உட்காந்துருக்க கூடாது. கரெக்ட். பட் அட் சேம் டைம் அதை நினைச்சு துதிக்க கூடாதுன்னு சொல்லலை நான். ஓகே, சில பேருக்கு புரியாம இருந்திருக்கலாம், அதுக்காக நான் கிளாரிஃபை பண்றேன். டெஃபினட்டா சின்ன சின்ன அற்புதங்களுக்காக கூட நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். We should meditate on that. சரி, நீ ஒருவேளை சொல்றீங்களா, எனக்கு அப்படி ஒண்ணுமே நடக்கலைங்க, ரொம்பலாம் நடக்கலைங்க. See, I agree. Sometimes விசுவாசம் வந்து உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்து உங்களால ரொம்ப நீங்க அன்பிலீஃப்ல இருக்கும்போது உங்களால அப்படி பார்க்க முடியாம இருக்கலாம். எங்க பார்த்தாலும் நடந்தது ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கலாம். இல்ல சிலர் இப்படி கூட விசுவாசம் செஞ்சிருக்கலாம். சில நல்லது நடந்தது, அது நடந்து என்ன பண்ண அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அது ஒருவேளை அதோட சம்மந்தப்பட்டு வேற ஏதோ பிரச்சனை வந்துச்சு ஒரு சம்திங் லைக் தட். அந்த நல்லது நடந்ததுனால இன்னொரு தீம் வந்துருச்சு, இப்படிலாம் உங்களை குழப்பி ஏதோ பண்ணி வச்சிருக்கலாம். அதுக்குதான் பாருங்க, பெஸ்ட் எப்பயுமே கர்த்தருடைய அற்புத அடையாளங்களை தியானிக்கிறதுக்கு தான் இந்த புஸ்தகம் இருக்கிறது. இது முழுவதும் கர்த்தருடைய அற்புத அடையாளங்களை விவரித்து பேசுகிறது. அதுதான் பாருங்க, எனக்கு பழைய ஏற்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, கர்த்தருடைய மகத்துவ செய்கைகள் பழைய ஏற்பாடு ஃபுல்லா இருக்கு. பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய அடையாளங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு பிரதர் நான் நினைச்சு பார்க்குற அளவுக்கு அப்படி ஒன்றும் எனக்கு என்னால இது பண்ண முடியல, கவலை விடுங்க, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சிறிய சிறிய காரியங்களுக்காக சோதையெல்லாம் ஏன் வருது, அதுக்காக நன்றி செலுத்துங்க, அதை நினைச்சு கர்த்தரை துதிங்க, எல்லாம் செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, தாராளமா செய்யலாம், செய்யுங்க. அதோட சேர்த்து என்ன பண்ணுங்க, இடையில பைபிள் எடுத்து படிக்காதீங்க, சில அற்புத அடையாளங்களை நினைத்து பாருங்க. எப்படி கர்த்தர் லாஸ்ட் மினிட்ல அற்புதங்கள் செய்தார், செங்கடலை பிளந்ததை பத்தி படிச்சு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து அற்புதமாய் விடுதலையாக்குனது பத்தி யோசித்து பாருங்க. யோசுவோட கான்கஸ்ட்லாம் வந்து நான் அடிக்கடி படிப்பேன், திரும்ப படிப்பேன். யோசுவா 1-10 படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். ஒரு சாதாரண ஜனங்களை ஆண்டவர் கொண்டு போய் எப்படி அவர்களை ஜெயிக்க வைத்தார், எப்படி வெல்ல வைத்தார், இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 பேர் தியானிக்கவில்லை, அதுதான் அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. 10 கன்னிகைகள் பத்தி வேதத்துல சொல்லியிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, 5 புத்தி உள்ளவர்கள், 5 புத்தி இல்லாதவர்கள். சரியா? இதுல 5 பரிசுத்தவான்கள், 5 பாவிகள் சொல்ல, புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியம், நல்லா கவனிக்கணும். ஏன் புத்தி உள்ளவர்கள், ஏன் புத்தி இல்லாதவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏறக்குறைய இந்த மாதிரிதான் இவங்களோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது பாவம் கூட கிடையாது. சரியா? இது ஒரு பெரிய பாவம்னு சொல்ல முடியாது. சில இடங்கள்ல இவங்க பாவமே செஞ்சாங்க, அதாவது லிட்டரலா பாவம் செஞ்சாங்க. பொண்ணு கண்ணுடைய வணங்கினாங்க, அப்புறம் மீதியான தேசத்துல போய் விபச்சாரம் செஞ்சாங்க, இந்த மாதிரிலாம் இவங்க செஞ்சாங்க. டைரக்டாவே இதெல்லாம் டைரக்ட் சின் அப்படின்னு இது சின்னு சொல்ல முடியாது. இது அவிசுவாசம். ஆனா இந்த அவிசுவாசம் வந்தது காரணம் ஃபூலிஷ்னஸ். ஓகே, அவங்க எப்படி எண்ணெய் எடுத்து போனாங்களோ அந்த மாதிரி நம்ம எண்ணி பார்க்க வேண்டும், அதை நினைச்சு பார்க்கணும், துதித்து ஸ்தோத்திரம் செலுத்தணும், அதை பத்தி திங்க் பண்ணணும், அதிகமாக தியானிக்கணும். இவங்க அதை செய்யவே இல்லை. இந்த 10 பேர் நல்லா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், அவங்க செய்யலைன்னு. ஏன் சொல்றேன், ஏன் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் அவங்க செய்யலை அப்படின்னு சொல்றேன்னா, கர்த்தருடைய அதிசயங்கள் அற்புதங்களை ஒரு மனிதன் தொடர்ந்து தியானிப்பான் என்று சொன்னால் அவனுக்கு ஒண்ணு நல்லா என்ன தெரிய ஆரம்பிக்கும்னா, இந்த யுத்தத்திலே அணிவகுத்து நிற்பது மட்டும்தான் என்னுடைய வேலை, கிரியை செய்வது கர்த்தருடைய வேலை நான் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
எபேசியர் 6 வருதுல, தரித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஸ்டாண்ட் therefore. யோசபாத் யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை நீங்க பண்ண வேணாம், நீங்க எல்லாம் ரெடியா நில்லுங்க போதும், நீங்க எல்லாம் ரெடியா நில்லுங்க போதும் அப்படின்றாரு. ஓகே, இந்த யுத்தத்தை நீங்க பண்ண வேணாம், ஆனா நீங்க நாளைக்கு தான் புறப்பட்டு போங்க. அதே மாதிரிதான் நம்முடைய யுத்தங்கள் பாத்தீங்கன்னா, நம்முடைய யுத்தங்கள்ல நம்ம எதுவுமே செய்யாம இருப்போம்லாம் சொல்ல வரல. நம்ம ஒரு வேலைனா அதுக்காக நீங்க அப்ளை பண்ணலாம், ஒரு ஒரு பிசினஸ் தான் ஆரம்பிக்கிறதுக்கான கிரியெல்லாம் நீங்க செய்யலாம். இது எல்லாமே எந்த கேட்டகரியில வந்துரும்னா, நம்ம we are just taking our stand. ஆனா நிறைய காரியங்கள்ல நம்ம யுத்தம், இன்றைக்கு நான் யுத்தம் இருக்குன்னு நிறைய பேசியிருக்கேன், கரெக்டா? அந்த யுத்தம் என்ன அப்படின்னா, ரெஃப்யூசிங் டு கிவ் அப். அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, யுத்தம்னா என்ன, நமக்கு இன்னைக்கு இருக்க யுத்தம்னா என்னன்னா, not settling for some thought patterns where the devil says you cannot do it, you will not receive it. இது உனக்கு கிடையாது, இது உனக்கு நடக்காது, ஃபார் வாட்ஸ் எவர் ரீசன்ஸ். இந்த ரீசன் இருக்கு, அந்த ரீசன் இருக்கு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. நேச்சுரல் லிமிடேஷன்ஸ், அதான் சொல்றேன். நேச்சுரல் லிமிடேஷனை பேஸ் பண்ணி இது உனக்கு கிடைக்காது, இது உனக்கு இல்ல, இது உனக்கு வராது அப்படின்னு பிசாசு சொல்ற எந்த காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல், ஐ ரெஃப்யூஸ் டு பிலீவ், ஐ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட். இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதுக்கு எதிர்த்து நிற்பேன். ஐ வில் புட் அ கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் இட். பிசாசு இப்படி சொல்றான்னா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். நான் கர்த்தர் என்னோடு இருக்கார், என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், எனக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் இதை ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. நான் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறேன், கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக இருக்கிறேன். அப்படி இருக்கிறதுனால எனக்கு நிச்சயம் நடக்கும். தேவரீர் சகலத்தையும் செய்வல்லோர் செய்யறதை தடைப்படாது யோபு சொன்னது மாதிரி, தேவன் வைத்திருக்கிற நன்மையான எண்ணங்கள், பெரிய எண்ணங்கள், அதுதான் எனக்கு, அது எனக்கு கொடுத்துட்டார் ஏற்கனவே. பெரிய வாக்குத்தத்தங்கள் ஏற்கனவே எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்படி அருளப்பட்டு இருக்கிறதுனால அதை தான் நான் ஏற்றுக்கொள்வேன், அதை தான் விசுவாசிப்பேன். ஆகவே இதுக்கு எதிர்த்து நிற்கிறேன். தாவீது சொன்னா பாத்தீங்களா, நான் எப்படி இது இப்படி கோலியாத் இருக்கு, நான் கீழே இறங்கி போகணும், அந்த மாதிரி நம்ம சொல்றது. இதுதான் நம்முடைய யுத்தம் பிரைமர்லி. அண்ட் அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கிறது யுத்தத்துல வரும். சரி, நான் இப்படி விசுவாசிக்கிறதா இப்படி செய்ய போறேன் அப்படி சொல்லி நம்ம ஜெபித்து சில டிசிஷன்ஸ் எடுக்கலாம், விசுவாசத்துல சில அடி எடுத்து வைக்கலாம், சில காரியங்கள் செய்யலாம். இதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, இவ்வளவுதான். ஆனா பவுல் சொல்றது போல, நான் நட்டேன் அப்போ நீர் பாய்ச்சிதான் விளைய செய்கிற தேவன். சோ கர்த்தருடைய அதிசயங்கள் அற்புதங்களை தியானிக்கிறதுடைய மகத்துவம், இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனுடைய நீடு என்ன, ஏன் நான் பைபிள்ல இருந்து அதை படிங்க, ஏன் கர்த்தர் செய்த அற்புதங்கள் எடுத்து படிப்போம். நமக்கு சிமிலரா இருக்க பிரச்சனைகள், சிமிலர் பீப்புள் இருக்காங்க, அவங்களாம் எடுத்து படிக்கிறது. இப்ப நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், இது குரூப்ல போட்டேன்னு தெரியல, ரிஜெக்ஷன்ஸ் பத்தி போட்டிருந்தேன். அது பீப்புள் ரொம்ப ரிஜெக்ஷன்ஸ் ரொம்ப பெருசுப்படுத்துறாங்க. இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு ஹார்ட் உடஞ்சிருச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அப்படி ரிஜெக்ஷன். நான் அதை சொன்னேன், பைபிள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ரிஜெக்ட்ஸ் தான். ஏதோ ஒருத்தர் ரிஜெக்ட் ஆனாங்க. யோசேப் ரிஜெக்ட், ஐசக்கை ஒரு குரூப் ரிஜெக்ட் பண்ணிச்சு. அந்த பெலிஸ்தரோட ராஜா சொல்லிட்டான், நீ ஊரில் இருக்காத, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்படி பல ரிஜெக்ட்ஸ் இருக்காங்க. இயேசுவே ரிஜெக்ட் தான், அவரை எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு. The Bible is a story of rejects, individuals who were rejected by people for various reasons. They went to God, okay, stood with him, stuck to him. அவரோட இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்சு அவரோட நின்ன பிறகு அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, they became great mighty nations on their own. அவங்களே ஒரு mighty institutions, அந்த வேர்ட் தான் போட்டிருந்தேன், mighty institutions on their own. They became like that. இப்ப அவங்க திங்க் பண்ணலாம், யாரை ரிஜெக்ட் பண்ண வேணாம்னு அவங்க இது பண்ணலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு நினைக்கிறேன், பாஸ்டர் ஹாரிஸ் அவரை மதுரையில நேரே பார்க்க முடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ பார்த்து பேசிட்டு இருந்தோம். அவர் பேசிட்டு நானும் இன்னும் 2 பேர் போயிருந்தோம். நான் சும்மா கூட தான் போயிருந்தேன், இன்னொருத்தர் தான் மெயினா போனோம். அவர் என்னை கூப்பிட்டாரு, அதனால அவர் கூட நான் போயிருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, பாஸ்டர் என்னை நிறைய பேர் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அந்த மாதிரி எனக்கு நான் சில டீச்சிங் பேசுறாங்க. அதுக்கு பாஸ்டர் ஹாரிஸ் ரிப்ளை கொடுத்தாரு, தம்பி அவங்க என்ன உங்களை ரிஜெக்ட் பண்றது, நீங்க தான் முடிவு எடுக்கணும், நீங்க அவங்களை ரிஜெக்ட் பண்றீங்களா இல்லையான்னு அப்படி சொன்னாரு. சொல்லிட்டு என்னைய கூட தான் ஒரு காலத்து அப்படிதான் ஒதுக்குனாங்க, மதுரையில எதுக்குமே கூடுவல, இது சரியா தப்பா பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு கதை சொன்னாரு. இப்ப பெரிய பெரிய மீட்டிங்ல என்னைய தான் கூப்பிடுறாங்க. எது கூப்பிடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை, ஃபண்டிங்காக கூப்பிடுறாங்க. ஏன்னா நான் வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும்னு நினைக்கிறாங்க, நீங்களும் சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது போர்டு போஸ்ட் ஈஸ்ட் தரோம், இந்த மீட்டிங் இவ்வளவு செலவாகுது, யாராவது வெள்ளக்காரர் வராரு, நடத்துறதுக்கு உதவி செய்யுங்க, அப்படியே என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னாரு. ஸோ பாத்தீங்கன்னா இட்ஸ் பைபிளோட ஸ்டோரி, அதுதான் ஃபுல் ஆஃப் ரிஜெக்ட்ஸ். ஸோ ரிஜெக்ட்ஸை ஆண்டவர் எடுத்து எப்படி அவங்க ஆண்டவர்கிட்ட போய் விட்டுட்டாங்க. They stuck to him. They became great people. டேவிட்,
தாவீதை வந்து சவுல் துரத்தி அவ்வளவு பேரும் துரத்திட்டான். கடைசியில பார்த்தா சவுல் தாவீது கூட 400 பேர் வந்து சேர்ந்தாங்க. அவன் ஒரு பெரிய தலைவரானா, ஒரு பெரிய இதானா. சோ இப்படி பைபிள் ஃபுல்லா இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து யூதர்கள் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. ஆனா உலகமே அவர் ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி, ரைட்? சோ இப்ப என்னன்னா, இப்ப இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஏன் நம்ம தியானிக்கணும் பைபிள் இருந்து? இப்ப இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், பைபிள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் எப்தா என்பவன். எப்தா என்பவன் யாருன்னா, கிளையாத் அப்படின்ற ஒரு பெரிய மனிதன். அவனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அவன் ஒரு மனைவியை தாண்டி இன்னொரு ஒரு லேடியை போய் அவன் யாரையோ ஒரு பரஸ்திரி, ஒரு ஆக்சுவலா ப்ராஸ்டியூட் போய் கல்யாணம் பண்ணானா என்னன்னு தெரியல. அந்த ப்ராஸ்டியூட்டுக்கு பிறந்த பையன் தான் எப்தா. அந்த எப்தா வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி, கிளையாத்தின் மூப்பர்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணி, உனக்கு எங்க அப்பா சொத்து ₹1 கிடையாது, ஓடி போன்னு விரட்டி விட்டாங்க. லிட்டரலா அவன் ஓடி போய் வேற ஏதோ ஒரு ஊர்ல போய் இருந்தான். ஆனா அவன் வந்து பெரிய ஆளாயிட்டான். ஏன் தெரியுமா? எப்தா பற்றி சொல்கிறது, எப்தா தன் சங்கதிகளை கர்த்தருடைய சந்நிதியிலே மிஸ்பாவிலே சொன்னான். அவன் மிஸ்பாவிலே தேவனை சந்திக்கிற பழக்கத்தை வைத்திருந்தான். எல்லாரும் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவன் போய் கர்த்தரை சந்திக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன நடந்தது? அம்மோனியர் எதிர்க்கு ஒரு அம்மோன் ராஜா ஒருத்தர் சண்டைக்கு வந்துட்டான். இடையில சண்டைக்கு வந்தா கீலேயாத்த முற்றுகை போட்டான். என்ன பண்ணன்னு தெரியல. யாரை கூப்பிட்டாங்க? கீலேயாத் மூப்பர்கள் எப்தா போய் கூப்பிட்டு சார் நீங்க தான் வரணும். அவன் கேட்டான், ஏன் என்னையதான் நீங்க தான் வேணாம்னு விரட்டி விட்டீங்களே, நானே ஊருட்டு ஓடி போயிட்டேன், இப்ப என்ன வர்றீங்க? இல்ல இல்ல கர்த்தர் உன்னோட இருக்காரு, நான் உன்னை தலைவனா ஏத்துக்கிறோம் வா அப்படின்னு. சோ அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க படிக்கும் போது கனெக்ட் ஆகும். கண்டிப்பா சொல்றாங்க, எனக்கு ஹார்ட் ஆயிருச்சு, ஹீல் ஆயிருச்சு, ஹீல் ஆகல, ஹார்ட் ஆயிருச்சு, இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் தான் இதுதான் மருந்து. படிக்கும் போது இந்த வார்த்தை அப்படியே உங்களுக்குள்ள வேலை செய்யும். வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். எப்தாக்கு செய்த கர்த்தர் உனக்கும் செய்வார். எப்தாக்கே நடந்துச்சுன்னா உனக்கு செய்ய மாட்டாரா? எவனை உன்னை துரத்தி விட்டானா அவனே உன்னை கூப்பிட்டு தலைவனை அவன் கூப்பிடுவான். அந்த மாதிரி கர்த்தர் செய்வாரு அப்படின்னு உங்களுக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணும். யாரும் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. சோ இன்னைக்கு இது ரிஜெக்ஷன் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு பெரிய கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. ரிஜெக்ஷன் எப்படி நம்ம என்ன கொடுமை என்னன்னா, ஹவு டு ஹேண்டில் ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன்னால என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும், மனநல குறைவு ஏற்படும், அது எப்படி தீர்த்து வைப்பது. நம்ம போய் உலகத்துல போய் வாங்கிட்டு இருக்கோம் தகவல். இந்த சைக்காலஜிஸ்ட் இருக்காருங்க, அவர் பெரிய டாக்டர், அவர் அப்படியே அவருக்கு அறிவு கொட்டி அப்படியே கொட்டி வெளியே வலியுது. அவரு போய் கேட்டோம்னா கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாரு. பாகால் வழிபடுற மாதிரி இருக்கு இதை பார்த்தா எனக்கு. அப்ப உங்களுக்கு கர்த்தர் இல்லையா? அப்ப ஒருத்தர் என்ன கேட்டாரு, இல்ல பிரதர் அப்ப நீங்க மருந்து எல்லாம் போடுறது இல்லையா, மாத்திரம் அதெல்லாம் எடுக்கிறீங்க? அந்த மாதிரிதான் இது. சி நான் என்ன சொல்றேன்னா, லைஃப் த்ரெட்டனிங் ஏதோ இருக்கு, இன்னும் உங்களுக்கு அதுக்கு விசுவாசம் நடக்க தெரியலன்னா மாத்திரை எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா மாத்திரையே என் தெய்வம் கும்பிடு போட்டு உட்காடுறோமா? அப்படி யாராவது சொல்றோமா? மாத்திரையை பிடிச்சிட்டு இருங்க, வாழ்நாள்ல மாத்திரை தான் உங்களை காப்பாற்றும், ஏன்னா அதுதான் உங்களுடைய சுகமாக்குகிறது அப்படி சொல்றது இல்லை. டெம்பரரியா இப்போதைக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு மாத்திரை எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா you have to go back and find the word that God is a healer. That's your answer. ஏன்னா மெடிக்கல் விட்டு ஆன்சர் கிடையாது. சாரி டு உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்றோம், பட் எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்களுக்கு கிடையாது. மேபி இன்னைக்கு இருக்க உங்க கண்டிஷனுக்கு உங்க ஆன்சர் வச்சிருப்பாங்க, நாளைக்கு வரதுக்கு ஆன்சர் இல்லைன்ட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அவனே என் தெய்வம், அவனே நான் மருத்துவ ஆஸ்பத்திரி நோக்கி நீரே என் தெய்வம்னு சொன்னேன்னா நாளைக்கு ஆஸ்பத்திரி ஒன்றும் இல்லை பாண்டுருவோம். பேண்ட் பாக்கெட்ல இருந்து எம்டி பாக்கெட்டை காட்டி டாட்ஸ் ஆடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? சோ அதனால எல்லாத்துக்குமே வந்து கர்த்தரே ஆதாரமா வச்சுட்டு இருக்கிறது தான் முக்கியம். அப்படின்றப்ப எனக்கு என்னன்னா, மெடிக்கல் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி இது எக்ஸ்ட்ரீம் இஷ்யூஸ்க்கு போறதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா இதுக்கு வந்து one of the first things the word does is heal your heart. Very first thing before it even touches your body. அப்படின்றப்ப நம்ம இதை விட்டுட்டு, இந்த வார்த்தையில இருக்கிற மகத்துவத்தை விட்டுட்டு நம்ம வந்து ஏன் வந்து அவன் சொல்ற இதை எடுக்கணும்? நான் வந்து சில எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறாங்க, சில மென்டல் இல்னஸ்க்கு, அதுக்காக நான் அதெல்லாம் சொல்லல. நான் சொல்றது வந்து அதை கொண்டு வந்து நம்ம உள்ள வச்சுக்கிட்டு இதையே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இந்த வெஸ்டர்ன் சர்ச்சஸ்ல திஸ் பிகம் வெரி காமன், வெரி வெரி காமன். ஓகே, ஷாக்கிங்கா இருக்கு. நிறைய பேர் அவங்க காரியங்கள்லாம் பார்க்கும்போது இது வந்து பார்ட் ஆஃப் த சர்ச்சாவே இருக்குது. என்ன மினிஸ்ட்ரி பண்றீங்க இந்த இதுல அப்படின்னா, நாங்க வந்து சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, அப்புறம் யூத் மினிஸ்ட்ரி, அப்புறம் சைக்காலஜிஸ்ட் மினிஸ்ட்ரி, அதுவும் பண்றோம். அந்த லெவல்ல உட்காந்துருக்கீங்க. ஓகே, சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தையில இருக்கதான் புடிச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரி, சோ இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய செய்கைகளை ஒருவன் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருப்பான் என்று சொன்னார். Meditates on what God has done in the past. அப்படி சொல்லிட்டே இருக்கிறவன் உனக்கு ஒண்ணு கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். எல்லா இன்சிடென்ட்லயும் ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகும் மைண்ட்ல. என்ன பேட்டர்னா, இட்ஸ் God who did it. கர்த்தர் தான் செய்தார், நான் செய்யல அப்படின்றது தெரியவாரு. யோசுவா காலேபு பாத்தீங்கன்னா அவங்க நிச்சயம் தியானிச்சிருக்காங்க, நான் அடிச்சு சொல்றேன்.
அவங்க திரும்ப திரும்ப இதை எடுத்து படிச்சாங்களா, அப்படி தியானிச்சாங்களா, இல்லைன்னா அந்த அற்புதங்களை நினைத்து பார்த்து தியானிச்சாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியல. எப்படி எக்ஸ்ட்ரா தியானிச்சாங்க தெரியாது. ஆனா யோசுவா தியானித்திருப்பான்னு நம்புகிறேன். ஏன்னா யோசுவாக்கு வந்து அந்த மோசே கூட இருந்தா நிச்சயம் படிச்சிருப்பான். ஆனா காலேபுலாம் அப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட இல்லை. இப்ப நம்மகிட்ட இருக்க பைபிள் கூட கிடையாது காலேப்ல, ஒண்ணுமே கிடையாது. ஆனா காலேபுக்கு என்ன இருந்ததுன்னா கர்த்தருடைய அற்புதங்களை நினைச்சிட்டு இருந்தான். நினைச்சதுனால ஏதாவது அடிச்சு சொல்றேன். அவங்க வந்து இந்த ஜெயண்ட் பார்த்தோன்னே ஜெயண்ட் வர்சஸ் காலேபுன்னு அவனுக்கு வரவே இல்லை மைண்ட்ல. ஜெயண்ட் வர்சஸ் காட் அப்படிதான். அது இந்த பாக்ஸிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பாக்ஸிங் 2 பேர் சண்டை போடுறாங்க, இந்த 2 பேரோட கார்னர்ல ஒருத்தர் இருப்பாரு, ஒரு ஆள் இருப்பாரு, கோச் மாதிரி யாராவது இருப்பாரு. கீழே இந்த எஸ் யூ கேன் டூ இட் அப்படி இப்படின்னு. அப்புறம் அவருடைய ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க உட்காந்து கை தட்டிட்டு இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஓகே, வெளியே இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. 2 பேருக்கும் இருப்பாங்க. ஓகே, யோசுவா காலேபை பொறுத்து அவங்க சரி அந்த 10 பேர் எப்படி பார்த்தாங்கன்னா, அவன் தான் ரிங்ல இருக்க மாதிரி பார்த்துட்டான். ஆகா, இவ்வளவு பெரிய ஜெயண்ட்டை நான் எப்படி அடிக்க போறேன்னு யோசிச்சான். நம்மால் அவ சொல்ற பாருங்க, நம்மால் கூடாது, நம்மால் முடியாது. அவனுக்கு பேசுறதுல கர்த்தர்ன்ற வார்த்தையே வராது. படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர்ன்ற வார்த்தையே வராது. நம்மால் கூடாது, நம்மால் முடியாது, நாம் எப்படி அவர்களை மேற்கொள்ளலாம், நாம் எப்படி ஜெயிப்போம், நாம் எப்படின்னு அவன் தன்னை பத்தியே பேசிட்டு இருக்கான். தட்ஸ் நாட் an accident, that's by design. அவன் டிசைனே அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா, that system had no room for meditation of God's miracles and wonders. What God did, வில்டர்னஸ் மிரக்கிள்ஸை மெடிடேட் பண்றதுக்கான அங்க அல்காரதமே இல்லை, ப்ரோக்ராமே இல்லை. அங்க அந்த ப்ரோக்ராமிங்கே தப்பு. அதனால நேச்சுரலி ஜெயண்டா பார்த்தோன்னே ஜெயண்ட் வர்சஸ் மீ தான் அவன் பேசிட்டு இருந்தான், நான் தான் ரிங்ல இருக்கேன்னு. ஆனா இவனுங்க யோசுவா காலேப் என்ன சொல்றாங்க, சொல்றதை படிச்சு பாத்தீங்கன்னா, ஏன்னா 13 எடுத்து திரும்ப படிங்க, 14 படிங்க, 2 அதிகாரம். இப்ப நம்ம படிச்சா ரொம்ப லேட் ஆயிரும், 14 படிச்சு பாருங்க. அவங்க சொல்றதான் திரும்ப திரும்ப ஒரே எல்லாம் சொல்றாங்க, the Lord will do, கர்த்தர் செய்வார். அவன் எப்படி பார்த்தான்னா, ரிங்ல வந்து கர்த்தர் தான் இருக்காரு, நான் சைட்ல உட்காந்துருக்கேன்னு பார்த்துட்டு, நானும் போறேன், நானும் டீம்ல தான் இருக்கேன். இப்போ ஒரு ஃபேமஸ் ஃபைட் நடந்துச்சு, மைக் டைசனுக்கும் எவனோ இன்னொருத்தருக்கும். மைக் டைசன் தோத்துட்டாரு நினைக்கிறேன். அது மாதிரி இவன் ஒரு டீம், அந்த டீம் இருக்கும், டீம் டைசன், டீம் அந்த இன்னொருத்தன் மைக் ஆயிடுவான் பேரு, மைக்ல ஏதோ வேற பேரு, அவனுக்கு ஒரு டீம். ஸோ இந்த 2 பேரு இப்போ என்னன்னா, we are in that team, yes, we are in war, yes, we are not in the forefront, we are not fighting, he is fighting, he is the one who fights. இன்ஃபேக்ட் என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இவங்க முன்னாடி இதெல்லாம் பாடி இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அந்த அம்மா மிரியம் இருந்துச்சுல, அதுல போய் ஏமா நீ ஒரு பாட்டு பாடினியே, அந்த பாட்டு நோட்ஸ் கொடு, நான் திரும்ப திரும்ப பாடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலே இவங்க தேடி இருப்பான். ஏன்னா அதுல பாருங்களேன், அது ஒரு வருஷம் மட்டும் படிக்கிறேன், யாத்ரா 15. அப்பொழுது மோசே எல்லாரும் பாடினாங்களாம். என்ன பண்ணாங்க, கர்த்தரை புகழ்ந்து பாடுவேன், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரன் பலனும் என் கீதமானவர், அவரே எனக்கு ரட்சிவுமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவர் என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் எல்லாம் சொல்லிட்டு 3வது பாருங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் எதுல வல்லவரா? யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சரி, எந்த அளவுக்கு நாம் வந்து நான் யுத்தத்துக்கு போகணும் அப்படின்லாம் பிரசங்கம் பண்றேன், நான் பண்றணும் இல்லைன்னா இல்லை, உங்களுக்கு குரூப்ல பேசிக்க நிறைய பேசிருக்கேன். we have to fight, we have a battle ahead இருக்கணும். equally important truth is we are not fighting the battle, he is fighting for us. That's a very important truth, we cannot forget that. ஏன்னா இவங்க என்ன பாடியிருக்காங்க, ஏன்னா அவங்க நல்லா தெரியும், மோசே வந்து ஒரு கை தான் காட்டினாரு, செங்கடல் தூக்கி அப்படியே காட்டினாரு, கை காட்டினாரு, அதுவா பழந்தது. ஓகே, மோசையை போய் தண்ணியை தள்ளல, நீ ஒரு 4 பேர் கிட்ட தள்ளு, நீ கிட்ட தள்ளு தள்ளல. இதெல்லாம் காத்தடிக்கிறதுக்கு வந்து பெரிய ஜெயண்ட் ஃபேனை போட்டு அப்படியே காத்தடிக்க வச்சு பிரிப்போன் பண்ணல, மோசே பண்ணல, கர்த்தர் செய்தார். அதை மோசே நல்லா பார்த்திருந்தாரு, கண் கூட பார்த்தாரு. ஓகே, கர்த்தர் தான் செஞ்சாரு, பிரிச்சாரு, கர்த்தர் தான் காத்த வர வச்சாரு, எல்லாம் பார்த்தாரு. அதே மாதிரி திரும்ப தண்ணி வர வச்சு எகிப்தியர் கழுத்து போட்டது கர்த்தர் தான். இன்ஃபேக்ட் எகிப்தியனுக்கு உள்ள போன ஐடியா கொடுத்ததே அவர் தான், நீ பின்னாடி போன்னு சொல்லி அவனை உள்ள தள்ளி கவுச்சி போட்டாரு. அவ்வளவு பெரிய இதெல்லாம் அவர் தான் செஞ்சாரு, நல்லா தெரியும், அதனாலதான் பண்ணாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு இருந்த மெமரியும் அன்னைக்கு இருந்த அந்த ஃப்ரெஷ்னஸும் இப்ப நோ லாங்கர் 10 people carried. இவனும் சேர்ந்து பாடிருப்பான், கை தட்டி மியூசிக் நல்லா இருக்குன்னு பாடிருப்பான். But they no longer carried that freshness of the miracle. They were no longer excited about the miracle. ஏன் அப்படின்னா, they did not keep getting excited. தொடர்ந்து அவங்க அதை பத்தி எக்ஸைட் ஆயிட்டே இல்லை, அதை விட்டுட்டாங்க, பாயில எங்கேயோ விட்டாங்க. இன்னைக்கு செஞ்சாரு ஓகே அப்படின்னு, அது ஒரு ஈவெண்ட் ஆயிடுச்சு, ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் வந்து என்ன மாறிடுது அப்படின்னா, அப்படியே மறந்து ஏதோ கட்டுக்காத ரேஞ்சுக்கு போயிருது கடைசியில.
இன்னைக்கு வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டிலாம் அப்படிதான் ஆயிடுச்சு. இந்த ரிசரக்ஷன் பவர் ஆஃப் ஜீசஸ் வந்து கட்டுக்கதை மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஒரு காலத்துல ட்ரூத்தா இருந்தது, இட் பிகேம் லைக் ஃபேபிள்ஸ், டேல்ஸ், அந்த மாதிரி லிஜெண்ட், அந்த மாதிரி ஆகி கடைசியில அது இட்ஸ் கான் அவுட் ஆஃப் த மெமரி. ஓகே, இன்ஃபேக்ட் வந்து எந்த அளவு போயிட்டாங்கன்னா கொஸ்டினே பண்றாங்க இயேசு உயிர்த்தெழுதல, அந்த லெவலுக்கு போய் நிக்குது. ஓகே, இது வந்து வெறும் அவங்கள மட்டும் சொன்ன சில லிபரல்ஸா இருக்காங்க, பிலிவர்ஸா இல்ல ஏத்திஸ்ட் ஆயிட்டாங்க, அவங்கள மட்டும் சொன்னேன். கிறிஸ்டியன் சர்ச்சே அப்படிதான் சொல்றேன். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஷாக்னு ஒண்ணு வந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லேடி வந்து ஒரு பெரிய ஒரு மனுஷன் ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிட்டாரு. அவர் இயேசு வந்து 3 நாள் அவர் வந்து தேட்டுறாரு அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை அது நான் அந்த கதையை நான் நிறைய படம்லாம் வந்திருக்கு, என்னைய தொற்றுச்சு இதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அந்த ஒரு குழந்தை செத்து போயிடுச்சு அந்த இதுல. அதுதான் அந்த அப்பா வந்து இயேசு தேட்டுறாரா, அம்மாவை இயேசு தேட்டுறாரு, ஏதோ ஒரு கதை எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் கேட்டேன், அந்த குழந்தை இயேசு உயிரோட எழுப்பினாரான்னு கேட்டேன். இல்லங்க, எழுப்பவே இல்லை. அவர் என்ன பண்ணாரு, ஆறுதல் பிடிச்சிட்டு போயிட்டாரு. அப்ப இது வேற இயேசு அப்படின்னு சொல்லிட்டேன். இது வேற இயேசு. நம்ம இயேசு என்ன பண்ணுவாரு, உயிரோடு எழுப்பிடுவார். சரியா? சோ அப்புறம் இந்த இயேசு கூட எனக்கு டச் வேணாங்க, அவர் இருக்கட்டும், அவர் நல்லா இருக்கட்டும், அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், எனக்கு இந்த இங்க இருக்க ஒரு இயேசு இருக்காரு, அவர் போதும். அவர் வந்து உயிரோட எழுப்பார், அவர் ஆறுதலும் படுத்துவார், இல்லைன்னு சொல்லுவாரு, அழாதேன்னு சொல்லுவாரு, ஆனா பாடையை தொட்டு எழுப்பி விட்டுருவாரு. இவர்தான் நம்முடைய இயேசு, இவரை தியானிக்கணும், இந்த அற்புதங்களை தியானிக்க வேண்டும். ஜீசஸ் செஞ்ச மிரக்கல்ஸ் தியானிக்கலாம், மத்தேயு, மார்க், லூக்கா அற்புதங்களை எடுத்து தியானிக்கலாம். இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது we are keeping the memory alive. ஓகே, நம்ம சொல்லலாம், இல்லங்க நாங்க அந்த அற்புதம் நான் இல்லவே இல்லையே, நான் ஒரு மகனை இயேசு இருக்கும்போது நான் எங்க இருந்தேன், லாசர் இருக்கும்போது நான் எங்க இருந்தேன். மாம்சத்தின்படி நம்ம அங்க போகவே முடியாது, நம்ம பிறக்கவே இல்லை. ஆனா ஆவியின்படி we can go travel into realms, we can travel into the time realms, you can travel in the spirit, you can go and see the miracle in the spirit, you can do portal. இந்த இருக்கு, இதுதான் போர்ட்டல். வார்த்தையை படிக்கும் போது doors will open, அனாதி கதவுகள் உயரும், வாசல்கள் திறக்கும். You will enter into portal, you will see witness miracles happened years before, centuries before, and that will boost your faith. அங்க நடந்ததை வச்சு இன்னைக்கு நீங்க இது பண்ண முடியும். சிங்க கேபில தானியேல் இருந்ததை படிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அப்படியே உங்களை அந்த இடத்துக்கு எடுத்து போக முடியும், எடுத்து போய் உங்களுக்கு காட்ட முடியும் எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி you will receive it. வெறும் நான் வந்து I'm not just talking about you seeing some visions. நான் விஷன் பார்த்தேன், அப்படியே நேர போனேன், இல்ல கர்த்தர் என்ன தூக்கிட்டு போனார் தூக்கத்துல, அந்த மாதிரி நடந்தால் நல்லதுதான், நடக்கலாம், இல்லைன்னு சொல்லல, அப்படிதான் நடக்கணும்னே சொல்லல. அப்படி நடந்திருந்தா எந்த ஃபெய்த் வருமோ அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் நீங்க தானியேல் பக்கத்துல ஒருவேளை உங்களே சேர்த்து சிங்க கேபில போட்டு நீங்களும் கேபில உட்காந்து சிங்கம் தொடாது நீங்க அனுபவிச்சிருந்தா எப்படி உங்களுக்கு விசுவாசம் பில்டா இருக்கும், அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதை நாம் தியானிக்க வேண்டும். இந்த 10 பேர் அதை தியானிக்கல, விட்டதுனால இப்ப புது பிரச்சனை வந்து இப்ப அவன் தான் கிளம்புறான், யுத்தத்துக்கு கிளம்பும் போதே முடிவு பண்ணிட்டான், ஐயோ நம்ம எப்படிங்க ஜெயிக்க முடியும், கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளு, அவனுக்கு எதிராக போய் அவ்வளவுதான் நம்ம தோத்து போயிடுவோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன், எவ்வளவு பெரிய சட்டம், எவ்வளவு பெரிய ரூல் இங்க இருக்கு, எவ்வளவு பெரிய சிஸ்டம் இருக்கு, எவ்வளவு பெரிய இது இருக்கு, எவ்வளவு பெரிய அது இருக்கு, எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய எதிரி இருக்கான், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, அது நம்மளால எப்படிங்க அதெல்லாம் சந்திக்க முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு உறுதியா இருக்காங்க. ஏன்னா இந்த எண்ணி பாக்குறது ஒரு பழக்கமாவே இல்லை, அவங்களுக்கு கர்த்தர் செய்த உபகாரங்களை தியானிக்கிறதே இல்லை. ஆனா இவங்க 2 பேரும் நல்லா தியானிச்சனால நான் சொன்ன மாதிரி இவனுக்கு தெரிஞ்சது, சார் the fight is actually between God and that fellow, not us. We are in the corner, yes, but we are in the corner only, we are not in spotlight, we are not fighting. நாங்க அப்படியே கூடயே இருப்போமா, அப்படியே உட்கார்ந்து இருப்போமா, ஆனா பங்கு மட்டும் எங்களுக்கு வந்துருவான். இதுதான் நம்முடைய கதை. தாவீது யுத்தத்துக்கு போகும்போது அந்த சிக்லாக்ல ஒரு 200 பேர் வந்து வஸ்துக்களே இருந்துட்டாங்க, அவங்களால போக முடியல, டயர்டாகி அவங்களுக்கு யுத்தத்துக்கு போக முடியாம அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. இந்த மற்ற கூட 400 பேரோட தாவீது போனா அவங்க போய் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த 400 பேர் சொல்றான், அதுல 400 பேர்ல சில பேர் அவன் சொல்றான், இந்த பாரு அவன் யுத்தத்துக்கு வராதனால அவன் வந்து சரி பங்குலாம் அவனுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா ஸ்பாயில்ஸ்ல இருந்து பிரிச்சு கொடுப்பாங்க எப்பயுமே. அவன் சொல்றான் ஸ்பாயில்லாம் கொடுக்க மாட்டேன், அப்புறம் அவனோட பொருளை அவன் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா அவன் பொருள் சேர்த்துட்டு போயிருக்கு, அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க, அவனுடைய கோல்டு அதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்பாயில்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தோம் பாத்தீங்களா, அது யுத்தத்துக்கு போனவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னான். இப்ப தாவீது சொல்லிட்டா கிடையாது, எல்லாருக்கும் பிரிச்சு கொடு, எல்லாருக்கும் சரிசமமா கொடு. ஏன்னா இது ஒரு அடையாளமா இருக்கு. என்ன எது அடையாளம்னா, இது நம்ம இந்த கேட்டகரியில இருக்கோம், இதுல யுத்தத்துக்கு போக முடியாதவங்களை. ஏன்னா சில காரியங்கள் நம்மளால செய்ய முடியாது, நமக்கு சில இதுல நம்ம யுத்தத்துக்கு போகலாம், மீனிங் நம்ம can do certain things, சில things we cannot do. Though we cannot do the weak because of so many other things, God says just stick with me, just stick with me, just keep meditating on what I've done.
I will turn things around for you, and when the turnaround happens, I will give you the share. அதான் ஏசாயா 33 கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படி இருக்கும், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க என்று பேசுகிற அந்த பகுதியில ஏசாயா 33 வருது, திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும் சொல்லிட்டு அடுத்த வசனம், சப்பானிகளும் கொள்ளையிடுவார்கள். சப்பானி என்னைக்கா யுத்தத்துக்கு போவானா? போக முடியாது. டீம்ல இருக்கலாம், சார் நான் அந்த டீம்ல இருந்துக்கிறேன், அவன் கார்னர்ல உட்காந்துக்கிறேன்னு சொல்லலாம், ஆனா சண்டைக்கு நம்ப முடியாது, போக முடியாது. அவனும் பங்கிடுவான். திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பானிகளும் அடைவார்கள், எடுத்துக்கொள்வார்கள். அதுதான். சோ கர்த்தர் செய்த அற்புத அதிசயங்களை தியானிக்க வேண்டும். கர்த்தர் செய்த அற்புத அதிசயங்களை தியானிக்க வேண்டும். இந்த எக்ஸோடஸ் 15 ஒரு அருமையான சாங். அதை வச்சு நிறைய பேர் பாட்டுல எழுதியிருக்காங்க. கர்த்தர் எப்படின்னு மகிமையா வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரர் கடலை தள்ளார்னு. இன்னொரு அற்புதமான சாங் இருக்கு, அது வந்து Judges 5 வருது. உபாகம் சாரி நியாயாதிபதிகள் 5 எப்படி தெபொராள் பாராக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க. அதெல்லாம் விசுவாசத்தை தூண்டும் பாடல்கள். இந்த பாடல்கள்லாம் இதெல்லாம் நீங்க மறுபடியும் மெடிடேட் பண்றீங்க, தியானிக்கிறீங்கன்னா கர்த்தர் இதுல உங்களுக்கு விசுவாசத்தை எடுத்து உங்களுக்கு இதுல பில்ட் பண்ணுவாரு. என்ன விசுவாசம்னா இது கர்த்தர் செய்கிறது. ஓகே, முத நம்ம படிச்ச அந்த வசனத்துக்கு வந்துரு திரும்ப. என்ன அவன் 24 படிச்சோம்ல, அவன் சொல்றான், பிள்ளையாம் சொல்றான், உன்னதமானவர் அளிக்கும் அறிவை. ஒரு நிமிஷம் அதை மட்டும் வாசிச்சிடலாம் திரும்ப. 24 வாசுறேன். தேவன் அவர்களும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டு விளம்புகிறாரு. சரியா? அது என்னன்னா, ஏன் இந்த வருஷம் முதல்ல படிச்சேன்னா, இவன் எந்தோ கண்டேன்றான்ல, சர்வ வல்லவரை கண்டேன்றான்ல. அந்த சர்வ வல்லவர் யாரு, அவர் என்ன செய்யறாரு? சர்வ வல்லவர் யார், அவர் என்ன செய்யறாருன்னா 24:1 பாத்தீங்கன்னா, அவன் எதையோ கண்டிருக்கான். என்னத்தை கண்டான் பாருங்க. 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்ட போது. அப்ப இந்த தியானிச்சுட்டே இருக்கும் போதுதான் இந்த ப்ராசஸ் வருது. கர்த்தருடைய மகிமையை தியானிக்கிறோம், அவர் தொடர்ந்து என்ன செய்திருக்கிறார் என்பதை தியானிக்கிறோம், அப்புறம் அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை தியானிக்கிறோம். ஓகே, நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பாக்குறோம். அப்ப அவர் என்னெல்லாம் செய்ய முடியும், என்ன நமக்கு செய்தார் மட்டுமல்ல, என்னெல்லாம் செய்ய முடியும் பாக்குறோம். அப்ப அவருடைய வார்த்தைகள் தியானிக்கும் போது அதுதான் அவன் அப்படிதான் ஆரம்பிக்கிறான். தேவனோட வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகள் உள்ள போனோன்னே உன்னதமானவரின் அறிவு வருது. அப்படின்னா, ஓ, நான் இதோ ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா பிசாசு கான்ஸ்டன்ட், நீ ஒரு லூசர், உனக்கு யாருமே இல்லை. இதுதான் எல்லாரும் காமனா சொல்றது. இதை ஒவ்வொரு சூழ்நிலை மூலமா வெவ்வேறு விதத்துல சொல்லுவான். ஆனா காமன் மெசேஜ் இதுதான். யூ ஆர் அ லூசர், யூ ஹேவ் நத்திங், யூ ஹேவ் நோபடி, யூ ஆர் கோயிங் டு லூஸ். உனக்கு யாரும் இல்லை, நீ கண்டிப்பா தோத்து போயிருவே, நீ ஜெயிக்க மாட்ட, உனக்கு யாருமே இல்லை. இந்த செய்தி சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு உன்னதமானவரோட அறிவு வருது. No, no, no. This is not like what it looks like. I have an almighty El Shaddai with me, who's standing with me, who's watching over me, and he has given this promise. I am standing based on that. I am walking based on that. I am walking towards those promises, what he has given. அப்படியே அந்த உன்னதமானவர் அளிக்கும் அறிவு வரும்போது கண் திறக்குது. எதுக்கு திறக்குதுன்னா 24:1 திறக்குது. 24:1 என்ன சொல்றது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே இந்த உன்னதமானவருக்கு பிரியம். அப்ப என்ன ஆசீர்வதிப்பதே இவருக்கு பிரியம். அப்ப யோசுவா காலேபுக்கு அடுத்து நல்லா புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஆஹா, ஆண்டவர் நல்லா கொண்டு வந்திருக்காரு, நல்ல தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஏதோ சாதாரண தேசத்துக்கு கொண்டு போல, நல்ல தேசம், செழிப்பான தேசம், எல்லாம் நல்லா இருக்கு, அப்படிப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஏன் அப்படிப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, அதை நம்ம கொடுக்க முடியாது கொண்டு வந்திருக்காரு. ஆனா இங்க ராட்சசன் இருக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த உன்னதமானவரோட இவன் போராட்டானா இவன் ஜெயிக்க மாட்டான். மோஸ்ட் ஹை, நான் அந்த மெசேஜ் பேசிருக்கேன், திரும்ப என்ன போய் கேளுங்க. மோஸ்ட் ஹைன்னு ஒன்று பேசிருக்கேன். ஓகே, அது ரொம்ப நல்லா இருக்கு. நானே 2-3 தடவை திரும்ப கேட்கிறேன். டைமென்ஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி பேசிருக்கேன். அவர் அப்பாவா நம்ம தெரியும், நண்பரா தெரிஞ்சு வச்சிருக்கோம், மனவாளன், இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு, இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாலும் நல்லதுதான். ஆனா இதோட நின்றுட்டா பத்தாது, இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. டைமென்ஷன் ஆஃப் மோஸ்ட் ஹை, உன்னதமானவர் அவர். அந்த டைமென்ஷன் தான் வெளிப்படுத்த விஷயத்துல யோவான் பார்த்து கீழே பிளாட் ஆயிட்டான், விழுந்துட்டான், கீழே விழுந்துட்டான் டமால்னு. ஏன்னா அவனால முடியல, தாங்க முடியல, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு, அவ்வளவு பெரியவரா இருக்காரு. அது ரொம்ப தேவையான டைமென்ஷன். ஏன்னா நம்ம சத்துருக்கள் நம்மளோட பெருசா இருக்காங்க தான் நம்ம நினைக்கிறோம், பிரச்சனைகள் பெருசா இருக்குதான் நினைக்கிறோம். அப்ப நம்மளோட ஒரு பெரிய ஆள் தான் நமக்கு தேவை. அவர் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவர் மேல தோல்ல கை போட்டு அவரை நம்ம லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஒர்க் ஆகாது. அவர் பெரியவர், அவர் மகா பெரியவர். தேவனுடைய நண்பன் என்று அறியப்பட்ட ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து தொழுது கொண்டான்னு போட்டுருக்கு. அப்ப அவன் நல்லா தெரிஞ்சிருச்சு, இவர் என் நண்பரா இருக்காரு, இல்லைன்னு சொல்லல, ஆனா இவர் சர்வ வல்லவர். அவர் அதை சொல்றாரு, ஆதியாம் 17 சொல்றாரு, ஐ ஆம் காட் ஆல்மைட்டி, நான் எல் ஷடாய்ன்றார். ஐ ஆம் காட் ஆல்மைட்டி, நான் சர்வ வல்லவர். உடனே நடந்து கொண்டு உத்தமனா இருந்தா என்னை இந்த மாதிரி பார்த்து கொண்டாரு. See me like that. ஓகே, ஏன்னா அது உனக்கு தேவை. ஏன் அவர் பார்க்கணும்னா பிரச்சனை பெருசா இருக்கு, அதனால உன்னதமானவர் நமக்கு தேவை, மகா பெரியவர் நமக்கு தேவை.
அண்ட் இங்க என்ன பார்த்தான்னா அந்த மகா பெரியவர் இஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் இஸ்ரேல், பிளஸிங் இஸ்ரேல், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் அப்படின்னு கண்டுட்டான். நல்லா தெரிஞ்சிச்சு. யோசுவா காலேபுக்கும் நல்லா தெரிஞ்சிச்சு. இவர் நமக்கு ஆதரவா இருக்காரு, இவர் நமக்கு எதிரி இல்ல, இவர் நமக்கு சப்போர்ட்டா இருக்காரு, நமக்கு ஆதரவா இருக்காரு. அதனால அண்ட் இவர் தான் யுத்தமே செய்ய போறாரு. அதனால இந்த யுத்தம் நாம் தோக்கவே முடியாது, நம்ம ஜெயிக்க தான் போறோம் அப்படி they were so convinced. This was very strong and enter into the battle. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா நம்ம இப்போ என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அந்த நாட்கள்ல? ஏன்னா கோல்டன் இன்ஹெரிட்டன்ஸ் நான் பேசியிருக்கேன், வருஷத்துக்கு கத்த கொடுத்துருக்காரு. அந்த சுதந்திரத்தை அடைவதற்கு எப்படி அந்த 3 ஸ்டெப் முக்கியமானதோ, இது ஒரு 4வது ஸ்டெப்பா இதை போட்டுருவோம். இது 4வது ஸ்டெப்னு சேர்த்துக்கலாம். வேர் you understand and you focus on the goodness of God, not just the goodness of God, the greatness and the power of God. சர்வ வல்லவர், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியின் மூலாவி கொண்டிருக்கிறது. எப்படி உங்க இருதயம் அவர் பற்றி உத்தம இருதயம் மாறும்? எப்படி மாறும்? உத்தம இருதயம் மாறும் அப்படின்னு சொன்னா, அவரை நீங்க தியானிக்க 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 அவர் பெரியவர், அவர் மகத்துவர், அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை என்பதை நீங்க தியானிக்க 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 உங்களுடைய இருதயம் உத்தமமான இருதயம் மாறும். அப்படின்னா எப்படிப்பட்ட இருதயம்? அவருடைய வல்லமை எதிர்பார்க்கிற இருதயமாய் மாறும், அவருடைய வல்லமை விரும்புகிற இருதயமாய் மாறும். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய மகத்துவத்தின் கரத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஓகே, தேவனுடைய மகத்துவத்தின் கரத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. சரியா? 2 வசனங்கள் மட்டும் வாசிக்கிறேன், வாசி நீங்க ஜெபிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து. இது கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு செய்ய போறார். எந்த ராட்சசம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் கர்த்தர் செய்ய போறார். சோ செய்ய போற கர்த்தர் யார்தான் தியானிக்க ஆரம்பிங்க. வாக்குத்தத்தத்தை படிங்க, அவர் எப்படிப்பட்டவன்ற அவரை தியானிக்க ஆரம்பிங்க. அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஓகே, சோ நான் இது இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், நீங்க சொன்ன 3வது பாயிண்ட்ல இது ஆட் ஆயிரும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போங்க இல்ல, எண்ணத்துக்குள்ள போறது, இதுக்குள்ளதான் போறது, நீங்க பேசுறதுதான் போறோம். ஓகே, தேவனாய் கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்கதாக மலைகளும் உள்ளதுமான தேசம். 15 வாசிக்கிறேன். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர் வழியாக அவனை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலைகளில் தண்ணீரை புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தை உன்னை போஷித்தவருமான உன் தேவனாய் கர்த்தரை மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இடத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்கள் கிட்ட ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சோ அவரே, he is the one who does everything. ஓகே, 9ல 1-3 வாசிக்கிறேன். இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுதும் யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்தி விட போகிறாய். அவர்கள் செய்தினை அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்கிறவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல் அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விளப்பணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். சரியா? சோ கர்த்தர் துரத்துவார், கர்த்தர் விட பண்ணுவார், நீ அவர்களை அழிப்பாய். சரியா? கர்த்தர் துரத்துவார், கர்த்தர் விட பண்ணுவார். கீழே விழுந்த பிறகு போய் அவனை க்ளோஸ் பண்ற வேலை மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். சரியா? சோ அதனால பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தங்களை நம்ம பார்த்துட்டோம். வாக்கு கொடுத்தவரை பத்தி தான் அடுத்த வேலை, பெண்டிங் ஒர்க், மெடிடேட்டிங் ஆன் த ப்ராமிசர். யூ சீன் த ப்ராமிசஸ், நவ் யூ ஆர் கோயிங் டு மெடிடேட் ஆன் த ப்ராமிசர். வாக்கு பண்ணினவர், அவரை தியானிப்போம், அவர் செய்தவர்களை தியானிப்போம். வரும் நாட்களிலே என்ன செய்ய போகிறார் என்பதையும் நாம் கர்த்தருடைய வார்த்தையில நாம் நிச்சயமா நாம் தியானிக்க முடியும். இன்னொரு பகுதியும் படிச்சிடுறேன். அந்த நியாயாதிபதிகள்ல தெபொராள் பாராக் பாடின பாடம் அந்த காலையில இருந்து எனக்கு வந்துட்டே இருக்கு. அதனால 5ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன்.
கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டுவது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தது நிமித்தம் 2வது வசனம் நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். 11வது வசனம் தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில்வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் இங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரசித்தப்படுத்துவார்கள். இது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசல்களில் வந்து போய் இறங்குவார்கள். சரியா? இதுல பாருங்க, இதுல 2 இதை சொல்லிடுறேன். கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். ஓகே, சோ நீதி நியாயங்கள் கர்த்தர் செய்ய போறார். இன்னைக்கு கோல்டன் இன்ஹெரிட்டன்சஸ் நான் சொல்லியிருக்கேன். அதுல வந்து வெறும் பிளெஸிங்ஸ் மட்டும் இல்ல. ஓகே, there is also justice and righteousness is here. In fact, the blessings you are going to receive is a result of the vengeance of God working for you, bringing justice into your life. உங்க வாழ்க்கையில தேவனுடைய கோபாக்கினை உங்களுடைய சத்துருக்களுக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக காரணங்களுக்கு எதிராக செயல்படும் போது அது உங்களுக்கு நியாயத்தை கொண்டு வருகிறது. அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க போகிறது. சரியா? சரி, நாம் ஜெபிக்கலாம். ஓகே, thank you Lord. Hallelujah. Hallelujah. Stotram, stotram, stotram. Hallelujah. 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 Thank you Lord. Thank you Lord. Horra banderendere ancontere vidira gadaram dunturu. Hallelujah. 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 Thank you Jesus. Hallelujah. 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 அமிழ்ந்தது பார்வோனின் சேனை, ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. அமிழ்ந்தது பார்வோனின் சேனை, ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே. ஆச்சரியமே அவர் செயலே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே. ஆச்சரியமே அவர் செயலே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்து பாடுவேன். பலத்தினால் சிறந்தவர் வல்லக்கரமே. பகைஞனை நொறுக்கி அழித்ததுவே. பலத்தினால் சிறந்தவர் வல்லக்கரமே. பகைஞனை நொறுக்கி அழித்ததுவே. நீட்டி நீர் மகத்துவ வலக்கரம் நாட்டி நீர் பரிசுத்த பர்வதத்தில். நீட்டி நீர் மகத்துவ வலக்கரம் நாட்டி நீர் பரிசுத்த பர்வதத்தில். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன். மகிழ்ந்து பாடுவேன். Hallelujah. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே துதிக்கிறோம், உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உம்முடைய நீதி நியாயங்களை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். Hallelujah. 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 ஆண்டவரே, நாங்க படிச்சது போல வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்களாவார்களாக. மீனிங் என்னன்னா, கான்ஸ்டன்ட் பேட்டில் ஜோன்ஸ் இருக்க மாதிரியே இருக்கு சில பேருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை, ஏதாவது பிரச்சனை, இது ஓயவே ஓயாதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், காலம் வருகிறது, இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை வில்வீரின் இறைச்சலுக்கு நீங்களாக்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. Thank you Lord. We can do that. Hallelujah. Just meditate on his greatness. அவருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய சர்வ வல்லமையையும் சர்வ ஆளுமையையும் யோசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலியாம் சொன்னது போல நாமும் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நான் தேவனவர்கள் வார்த்தைகளை கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஓ, உன்னதமான அறிவை அறிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லவர், பெரியவர் என்பது மட்டுமல்ல, அவர் எனக்காக கிரியை செய்கிறவர். எனக்காக கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. என்னை காப்பாற்றி என்னை விடுதலையாக்கும்படி செய்கிறவர். ஏனென்றால் அவர் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். அவர் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க விசுவாசத்தையும் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. You enter into covenant with his most high God. இந்த உன்னதமான தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய உன்னதமான தேவனோடு உடன்படிக்கை நீங்க போயிட்டீங்க. அவர் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். அவர் சொல்றாரு இங்க கூட, பிதாக்களுக்கு இட்டானே உறுதிப்படுத்தும்படி. Hallelujah. To fulfill the oath that was given to your forefathers. Hallelujah. Hallelujah. Do you know in that oath you are also included? ஆபிரகாமுக்கு அவர் அந்த சந்ததிக்கு வாக்கு பண்ணும்போது நம்மையும் சேர்த்துட்டார் அதுல. Hallelujah. In fact நம்மள மனசுல வச்சுதான் ஆபிரகாம்கிட்ட பேசவே செஞ்சார். Hallelujah.
சோ எப்படி ஆபிரகாமுக்கு போய் சொல்ல முடியாது ஆண்டவரால, இன்னைக்கும் சொல்ல முடியாது. அவர் ஜெனரலாவே சொல்ல மாட்டாரு. அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு போய் சொல்ல மாட்டேன், தாவீதுக்கு போய் சொல்ல மாட்டேன்றாரு. அதே மாதிரிதான் நம்மோடு உடன்படிக்கை இருக்குது. அதே உடன்படிக்கை நாம இருக்கிறோம். Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. ஆகவே hallelujah, hallelujah. எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமை தரித்துக் கொண்ட வார்த்தையின்படி எல்லா அசுத்தமான வஸ்திரங்கள், தூசி எல்லாத்தையும் உதறி விட்டு எழும்புவோம். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையினால் நம்மளை அலங்கரித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆண்டவருடைய கிருபைகளை எங்களுக்கு கொடுக்கிறோம். வல்லமை நாங்கள் அனுபவிக்கும்படி உதவி செய்வீராக. பெரிய காரியங்கள் செய்யும், ஆசீர்வாதம் வழி நடத்தும். யுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அதிகமா இந்த நாட்களிலே நீர் தான் எங்களுக்கு யுத்தம் செய்கிறவர். நீரே எங்களுடைய ராஜா, சேனையின் அதிபதி என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். கருத்தில் எங்களை போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.